நாம் ஆபிரகாமுடைய பயணத்துக்கு திரும்புவோம். அதாவது புனித பயணம். அங்கே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பாத்திரம் யார்? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நான் கடந்த முறை சொன்னேன், அவர் ஊர் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டார். எங்கே போய் சேர்ந்தார்? மக்பேலில் போய் சேர்ந்தார். இதற்கு இடைப்பட்ட பயணங்கள் எத்தனை? 15 பயணங்கள். இந்த 15 பயணங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் ஒரு 15 பைபிளில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன பேர்? ஆரோகண சங்கீதங்கள். சங்கீதம் 120 முதல் 134 வரை உள்ள சங்கீதங்களுக்கு பேர் என்ன பேர்னா ஆரோகண சங்கீதம். 120 முதல் 134 15 சங்கீதங்கள். ஆங்கிலத்தில் இதுக்கு ரொம்ப அற்புதமானது வேணும், சாங்ஸ் ஆஃப் டிக்ரீஸ். சாங் ஆஃப் டிக்ரீஸ். ஏன்னா இது எப்படிப்பட்டதுன்னா ஏறிக்கொண்டே போகின்ற சங்கீதங்கள். இன்னும் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சாம் ஆஃப் அசென்ட் என்று சொல்வார்கள். ஆரோகணம் என்று தமிழில் எழுதுகிறோமே, அதுக்கு பயன்படுத்தி இந்த ஆங்கில வார்த்தை என்ன? அசென்ட், ஏறுவது. அப்படியானால் ஏன் நம்ம இந்த சங்கீதத்தை ஆபிரகாமுடைய பயணத்தோடு ஒப்பிட வேண்டும் என்றால், ஆபிரகாம் என்ன ஏறி போய் கொண்டே இருக்கிறார். அதே போல் இந்த சங்கீதங்கள் எப்படிப்பட்ட சங்கீதம்? ஏறிக்கொண்டே போகிற சங்கீதம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உலகத்தின் சங்கீதத்துக்கு 120 ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன், 127 வரைக்கும் என்ன போகும்? சாரி கம பத நீசா மேலே போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? 128லேருந்து சா நீ த ப ம கீழே இறங்கணும். ஆனால் இந்த சங்கீதம் அப்படி அல்ல, இது ஏறும், ஏறிக்கொண்டே போகுமே தவிர இறங்காது. அதாவது ஆவிக்குரிய பயணம் என்பது ஏறி ஏறி இறங்குவது அல்ல, ஏறும், ஏறிக்கொண்டே இருக்கும், உன்னதத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். ஒரு முறை கத்தடைய இயேசு சொன்ன கலப்பையில் கைவித்து விட்டால் இங்கே என்ன இல்லை? நோ டேர்னிங் பேக். திரும்பி பார்க்கிற ஒரு சோர்வான ஒரு அசதியான அந்த வாழ்க்கை இல்லை. கையை வச்சுட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்ப்பதனால எந்த லாபமும் இல்லை. ஆரோகண சங்கீதமும் நம்ம கற்றுக் கொடுப்பது அதுதான். சரி, இந்த 15 சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 10 சங்கீதத்துக்கு யார் எழுதினாங்கன்னு இருக்காது. இந்த ஆரோகண சங்கீதத்தில் மொத்தம் 15 சங்கீதங்கள். இந்த 15ல் ஆத்தர் யார்? இட் இஸ் அன்னோன். 15ல் 10 சங்கீதங்கள் யார் எழுதினாங்கன்னு தெரியாது, வெறும் ஆரோகண சங்கீதம் மாற்ற நோக்கம். 4 சங்கீதங்கள் தாவீது எழுதியது, 1 சாலமோன் எழுதியது. மொத்தம் 15 சங்கீதத்தில் 10 சங்கீதங்கள் யார் எழுதினாங்கன்னு தெரியாது, 4 சங்கீதங்கள் தாவீது எழுதியது. சங்கீதம் 122, 124, 131, 133. இந்த 4 சங்கீதம் 122, 124, 131, 133 4ம் தாவீது எழுதியது. இந்த ஒரு சங்கீதம் இருக்குது, அது 127 சாலமோன் எழுதினது. சாலமோன் எழுதினாதுங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான சங்கீதம். 127 ஒன்றா வசனம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் வீட்டை கர்த்தருடைய பிரயாசங்கள் விருதான்னு சொன்னார்லே, சொன்னது யார்? சாலமோன். யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தருக்கு ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினார் இவர்? ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினார் ஐயா? சரி, அடுத்த முறை குவிஸ் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம், சரியா? நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்களே 7 ஆண்டுகள் ஆலயத்தை கட்டினான், 13 ஆண்டுகள் அரண்மனையை கட்டினவன். சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு he took 7 years. 7 ஆண்டுகள் ஆலயத்தை கட்டுவதற்கு, 13 வருஷம் தன் மனைவிக்கு அரண்மனை கட்டுவதற்கு. அவனுடைய ஆட்சி காலமே 40 வருஷம்தான். 40 வருஷத்தில் 20 வருஷம் அவன் பில்ட் பண்ணுறதுக்கே செலவு பண்ணியிருக்கிறான். அவன் சொல்கிறான், எக்ஸப்ட் த லார்ட் பில்ட். வேற இந்த வசனத்தை வேறு யார் சொல்லியிருந்தாலும் சரிதான், அது இது சரிப்படாது. யார் சொல்லியிருந்தாலும் என்ன ஆகாது? இது சரியாகாது. யார் சொல்லணும்? சாலமோன். ஏனென்றால் அவன் ஆட்சி காலத்தில் பாதி வருஷம் என்ன பண்ணியிருக்கான்? கட்டுவதற்கே பயன்படுத்தினவன். 20 வருஷம் கட்டிட்டு சொல்கிறான், கர்த்தர் கட்டலைன்னா அது விருதுதான்டா. ஒரு வீடு கூட கட்டாதவன் இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. 20 ஆண்டுகள், 7 வருஷம் கர்த்தருக்கு அரண்மனையை கட்டினான், 13 ஆண்டுகள் தன் மனைவிக்காக அரண்மனையை கட்டினான், 20 வருஷம் கட்டி முடித்து சொல்கிறான், எக்ஸப்ட் த லார்ட் பில்ட். கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால். இந்த சங்கீதங்களில் இந்த 10 சங்கீதம் பேர்லன்னு சொன்னாலே இது யார் எழுதியிருக்க கூடும் என்று வேத பண்டிதர் கணிக்கிறாங்கன்னா எசேக்கியா ராஜாவும் அவனுடைய மனிதர்களும் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 10 சங்கீதம் என்றால் ஏசாயா 38ஆம் அதிகாரம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். யார் எழுதுறான்? எசேக்கியா அந்த விடுதலை கிடைத்த போது அவன் சொல்றான், ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்வேன், கர்த்தரை நான் பாடுவேன். பாடுறாரு. இந்த 10 பாடல்கள் யாருக்கு சொந்தமாக இருக்கணும்? எசேக்கியாவுக்கு. காரணம் என்னவென்றால் நமக்கு தெரியும் ஏன் இந்த 10 சங்கீதங்கள் அவர் எழுதினார் என்பதற்கு ஒரு காரணம், சூரியனுடைய அந்த டிகிரிஸ் 10 டிகிரிஸ் பின்னாடி வந்தது இல்லையா, அதற்கு அடையாளமாக 10 எழுதினானா. 10ஓடு விட்டுற 10 பாகி பின்னாடி போச்சுல, அதற்காக 10ஓடு விட வேண்டியதானே, ஏன்டா நான் கூட 5 சேர்த்தேன்னா 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. 15 வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார்ல, அதனால என்ன பண்ணோம், இது ரெண்டும் அன்பப்ளிஷ்ட் டேவிட்ஸ் அண்ட் சாலமோன் சாங். இது தாவீது எழுதியிருக்கிறாரு, என்ன செய்யலாது, பப்ளிஷ் ஆகல இது வரைக்கும். என்ன பண்ணாரு, அந்த நாளை சேர்த்துப்போம், இந்த ஒன்றை சேர்த்துப்போம், 15 ஆக்கினால் 15 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்ததுக்காக, அவன் பாடுவதற்காக. இந்த எசேக்கியாவுக்கும் அவனுடைய மனிதர்களுக்கும் எந்த அனுபவம் இருந்தது தெரியுங்களா? அவங்க எழுதுறாங்களே இல்லையோ, மற்றவங்க எழுதுறத கம்பைல் பண்ணி கொடுக்குற ஒரு பரந்த மனம் அவங்களுக்கு இருந்தது. நமக்கு இன்னைக்கு கொண்டு இருக்குது, யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா குழியை தோண்டி புதைக்கிற அந்த கிருபை இருக்குது நமக்கு. ஆனால் எசேக்கியாவுக்கும் அவன் மனிதருக்கு என்ன தெரியுங்களா, அது யாரோ ஒருத்தர் எழுதுனா அதை பப்ளிஷ் பண்ண முடியல, குடியா நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஒரு முறை என்னுடைய போதகர் என்ன ரொம்ப சின்னவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அண்ணே ஏதாவது எழுதுறீங்களா அண்ணே அப்படின்னு கேட்டாங்க. எழுதுறேன், எல்லாம் பாதியாக நிற்குதுன்னு. அண்ணே எழுதுறது மாத்திரம்தான் உங்கள் வேலை, நீங்கள் அதை காப்பி அது பிழை கூட திருத்த வேண்டாம், அடித்து திருத்தி எல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களே அதை அப்படியே கொடுத்துருங்கண்ணே, புஸ்தகமாக கொண்டுறது என் வேலை. இன்றைக்கி அப்படி நிறைய பேர் இல்லை. அப்படி இருந்தும் நான் அதை பயன்படுத்தலை. இது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்களேன். இப்படி ஆள் கேட்டு கூட எழுதி கொடுங்க. ஒரு முறை வந்தார் ஒருத்தர், ஒரு 200 ரூபாய் கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டேன். பேப்பரும் பென்னு வாங்கியதுக்கு எழுதுறதுக்கு. பேப்பரும் பென்னு வாங்குறதுக்கு 200 ரூபா கொடுத்துருக்குறேன். ஒரு அண்ணன் சொன்னார், எஃப்எம்பியில் ரொம்ப இன்வால்வான ஒரு ஊழியம் செய்கிறவங்க, ஒரு 500 ரூபா காணி கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டால், நான் ஸ்டடி எடுத்துல ஒரு பகுதி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை மாத்திரம் புஸ்தகம் எழுதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சரியா, இதெல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நம்ம எப்படின்னா கடப்பாறை மொழி சுக்கம் குடிப்பாந்துறீங்களா, இவ்வளோ பேர் உற்சாகப்படுத்தியும் வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னா பாருங்களேன், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அசதிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் நான் தான். சரி, இந்த எசேக்கியாவின் மனிதர்களுக்கு என்ன தன்மை இருந்தது? அவங்க எழுதினாலும் பரவாயில்ல, யாராவது எழுதினாலும் என்ன பண்ணுறாங்க, அதை சேகரித்து. நீதிமொழிகள் 25:1 வாசிங்க. Proverbs chapter 25 and verse 1. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்து எழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். அப்படின்னா எசேக்கியாவின் மனிதர்கள் எழுதல, சாலமோன் எழுதினது என்ன பண்றாங்க, கம்பைல் பண்றாங்க, பேர்த்து எழுதின நீதிமொழிகள். அப்படின்னா இந்த 10 யார் எழுதியது? எசேக்கியாவின் மனிதர்கள். இந்த 4 பேர் யாரு? தாவீது எழுதின சங்கீதங்கள். இந்த 1 எது? சாலமோன் எழுதிய சங்கீதம். ஆகவே 15 சங்கீதங்கள். ஏன் 15ஆக வகுத்தாங்க? எபிரேயர்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 3, 5ஆக பிரிக்கிறாங்க. அது இந்த ஆரோகண சங்கீதம் இருக்குது. 15 சங்கீதங்களை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய படிகள் என்று சொல்லுகிறார்கள். இந்த 15 3, 5ஆக பிரிக்கிறாங்க. முதல் 5 என்னன்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய முதல் படி, பிகினர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இவங்க யாரு? தொடக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக எழுதப்பட்ட சங்கீதங்கள் 5. அடுத்தது வளர்கிறவர்கள், ப்ராக்ரஸஸ். அடுத்த 5 என்ன? முன்னேறி செல்லுகிறவர்களுக்காக. இது அடிப்படையாக தொடங்குகிறவர்களுக்கு. அடுத்த 5 சங்கீதம் எதற்கு? முன்னேறி செல்லுகிறவர்களுக்காக. அதற்கு அடுத்த 5 பூரணப்படுகிறவர்களுக்காக, பர்ஃபெக்ட். ஆரோகண சங்கீதங்கள் மொத்தம் 15. அதை 3, 5ஆக பிரிக்கிறார்கள் யூதர்கள். ஒன்று என்ன? பிகினர்ஸ், ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்த 5 என்ன? வளர்கிறவர்களுக்கு, ப்ராக்ரஸஸ். 3வது என்ன? பர்ஃபெக்டர்ஸ், பூரணப்படுகிறார்களே அவர்களுக்கு என்று என்ன பண்ணாங்க, இந்த ஆரோகண சங்கீதத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. மாத்திரமல்ல, இன்னும் அவர்களுக்கு ஒரு கருத்து உண்டு. ஒன்று பர்கேட்டிவ் என்று சொல்வார்கள். பர்கேட்டிவ் என்றால் சுத்திகரித்தல் என்று அர்த்தம். பர்கேட்டிவ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சுத்திகரிக்குதல். அப்போ முதல் 5 சங்கீதங்கள் எதுக்கு வைத்திருக்காங்க? சுத்திகரிப்புக்காக வைத்திருக்கிறார்கள். அடுத்த 5 சங்கீதங்கள் இலுமினேட்டிவ், பிரகாசிக்க பண்ணுவதற்காக. ஒன்று சுத்திகரிப்பதற்கு, அடுத்த 5 என்ன? பிரகாசிக்க பண்ணுவதற்காக. 3வதாக யூனிட்டிவ், ஒன்றாக வாழ்வதற்காக. இது யாரு? ஆரம்ப நிலை. இது ஆரம்ப நிலை, அந்த பிகினர்ஸ் என்பது. அடுத்தது என்ன? இது வளரும் நிலை.
பெர்ஃபெக்ட் என்பது என்ன? பூரண நிலை. முதல் 5 சங்கீதங்கள், சங்கீதம் 120 முதல் 134 வரைக்கும் 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம். அதில் முதல் 5 சங்கீதம் அதற்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களுக்கு, அடுத்த 5 என்ன? வளர்கிறவர்களுக்கு. அடுத்த நிலை என்ன? பூரணம் அடைவதற்கு. அடுத்தது யூதர்களுக்கு இன்னொரு கருத்து ஒன்று என்ன? சுத்திகரிப்பதற்காக. இது எதற்கு? பர்கேட்டிவ் என்றால் சுத்திகரிப்பு. இது என்ன? ஒளியேற்றுதல். மூன்றாவது ஒன்றாயிருத்தல். அந்த ஆரோகண சங்கீதம் இருக்குது 3 பகுதிகளாகத்தான் வைத்திருக்காங்க. ஒன்று என்ன? ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்களுக்கு, வளரக்கூடியவர்களுக்கு, முதிர்ச்சி அடைகிறவர்களுக்கு. இன்னொன்று என்ன? சுத்திகரிப்பதற்கு. அடுத்தது அவன் ஒளி உள்ளவனாய் மாற்றப்படுவதற்கு. மூன்றாவது ஒன்றாயிருப்பதற்கு, அவர்கள் ஒருமித்து வாசம் செய்வதற்காக எழுதப்பட்டது. இந்த சங்கீதங்களை நம்ம எதோடு ஒப்பிட போகிறோம்னு சொன்னால், இது சொல்லப்போனால் இதுக்கு நிறைய கருத்துக்கள். இந்த சங்கீதம் 115 சங்கீதம் இருக்குது, இதை பற்றி நிறைய. அதை எடுத்தால் தனியாக ஒரு பைபிள் ஸ்டடி ஆகிடப்போ நான் அங்கே போகலை. சரியா? நமக்கு இப்போ தேவை என்னென்னா, ஏன் இந்த ஆரோகண சங்கீதத்தோடு ஆபிரகாமின் வாழ்க்கையை ஒத்து பார்க்க வேண்டும் என்றால், தொடக்க நிலையில் இருந்தவர் வளர்ந்தார், பூரணம் அடைந்தார். விக்கிரகங்களை வணங்கி கொண்ட ஒரு ஆபிரகாம் என்ன செய்தார்? சுத்திகரிக்கப்பட்டார். தேவன் அவரை ஒளியேற்றினார், தேவனோடு ஒன்றாக இருந்தார். அப்போ இந்த ஆரோகண சங்கீதத்தை நாம் ஆபிரகாமின் வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையோடு என்ன செய்யணும்? இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு ஆபிரகாமுடைய பயணத்தோடும் கூட என்ன பண்ணுறோம்? ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு ஆரோகண சங்கீதத்தை அதை பொருத்தி பார்ப்பீர்களானால் மிக அற்புதமாக இருக்கும். சரி, நாம் இதை அடுத்த ஸ்டேஜ் போயிடுவோம். ஆபிரகாமுக்கு வருவோம். ஆபிரகாமுடைய பயணத்தில் முதலாவது பயணத்துக்கு பேர் என்ன? அழைப்பின் பயணம். ஆபிரகாமுடைய அழைப்பின் அந்த பயணத்தில் முதலாவது பயணம் என்ன? ஜேர்னி ஆஃப் ஏப்ரஹாம்ஸ் காலிங். ஆபிரகாமுடைய அழைப்பின் பயணம். இந்த அழைப்பின் பயணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் ஆபிரகாமுடைய அழைப்பை பற்றிய, ஆபிரகாமுடைய அழைப்பின் பயணமாக நாம் அதில் வாசிக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். கவனிங்க, இது கலிலேயா கடல். சரியா? இது சவக்கடல். இந்த ரெண்டையும் இணைப்பது யோர்தான் நதி. இது இஸ்ரவேலுடைய எல்லை. இங்கே எகிப்து இருக்குது. இது மத்திய தரைக்கடல் அல்லது மெடிட்டரேனியன் சீ. சரியா? மத்திய தரைக்கடல். இங்கே ஒரு கடல், இங்கே ஒரு கடல், இங்கே ஒரு கடல். சரியா? இதுக்கு இடைப்பட்ட பகுதி தானே இஸ்ரவேல். இது ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் வரும், யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் கொஞ்சம் வரும். ஆபிரகாம் எங்கே இருந்தார்னா இந்த இடத்துல இருந்தார். இதுதான் ஊர். இந்த நதி ஐப்பிராத் நதி, யூப்ரட்டிஸ் சொல்கிறாங்களே அந்த நதி. இது டைக்ரிஸ் என்ற நதி. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி பார்த்தீங்களா, நிலப்பகுதி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் மெசொப்பொத்தேமியா. அந்த வசனத்தை வாசித்தோமே, நமது தகப்பனாகிய ஆபிரகாம் எங்கே? காரானூரில் குடியிருப்பதற்கு முன்னமே அவர் எங்கே இருந்தாரா? மெசொப்பொத்தேமியா. மெசொப்பொத்தேமியா என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நதிகளுக்கு நடுவில் என்ற அர்த்தம். மெசொப்பொத்தேமியா என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? பிட்வீன் த ரிவர்ஸ். 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி, அதுக்கு பேர் தான் மெசொப்பொத்தேமியா. இந்த மெசொப்பொத்தேமியாவில் தான் என்ன இருக்குது? ஊர் என்ற இடம் இருக்குது. ஆனால் இங்கே சேவாந்தன் சாட்சியை சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் முதல்ல எங்கே இருந்தார்? காரானூர் என்பது இங்கே இருக்குது. இதுதான் காரானூர். இந்த காரானூரில் குடியிருப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் எங்கே இருந்தாரா? மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருந்தான்னு போட்டிருக்கு இல்லையா? அப்புறம் ஆபிரகாம் இருந்தது இங்கே. இவர் இங்கே இருந்தபோது என்னவாக இருந்தார்? கர்த்தரை அறிந்திருந்தாரா? கர்த்தரை ஆராதித்தாரா? கர்த்தருக்கு ஊழியம் செய்தாரா? ஒன்றும் செய்யலை. அப்போ கர்த்தரை ஏன் இவரை கூப்பிட்டார்? கர்த்தர் ஏன் இவனை அழைத்தார்?
கிருபைன்னு சொல்லிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான வார்த்தை என்ன? கிருபை. பரவாயில்ல, ஆவி ஒன்றா தான் இருக்குது. ஃப்ரெண்டுக்கும் அதே வார்த்தை தான், கிருபை தான். ஆனால் கவனிங்க, யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, சகல இப்போ ஸ்தேவான் பேசுகிற மாதிரியே யாரும் பேசுகிறாரு, முன்னாடியே ஜாஷுவாவும் இப்படி தான் பேசியிருக்கிறாரு. சரி, சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது, நதிக்கு அப்புறம் இந்த நதிகளுக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இஸ் வர்ஷிப்பிங் ஐடல்ஸ், விக்கிரகங்களை, தேவன் அல்லாதவைகளை வணங்கி கொண்டு வந்திருக்கிறான். வணங்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? இவனை தேடி போய் கூப்பிடுறாரு. பாருங்க, மகிமையின் தேவன் அவனுக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனை அழைக்கிறார். அப்படின்னா ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் முதல்ல எங்கே இருந்தார்? ஊரில் இருந்தார். இது என்ன? மெசொப்பொத்தேமியா நாடு, அந்த 2 நதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதி. அதனுடைய முகத்வாரம், இது வந்து நதி கடலுடைய முகத்வாரம், கடல் 2 சேருது. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல 2 சேரும். அந்த இடத்துல இருப்பதுதான் ஊர் என்ற ஊர். அங்கே இருந்தவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அழைத்து கொண்டு வரும்போது அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டாரு? காரானூரில். காரான் என்பது கிரேக்க வார்த்தை. அது எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா ஆரான் என்று இருக்கும். ஆரான் இருக்குல்லையே பழைய ஏற்பாட்டில். ஆதியாக 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரானில் வந்து குடியிருந்தார்கள் போட்டிருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இதுக்கு பேர் ஆரான். புதிய ஏற்பாட்டில் இதுக்கு என்ன பேர்? காரானூர். காரான், அது ஆரான். ஏன் ஊர் பேரை மாற்றுறாங்க அப்படின்னா லாங்குவேஜ், அவ்வளவுதான். இது எபிரேய மொழி, அது கிரேக்க மொழி, அவ்வளவுதான். 2க்கும் ஒரே அர்த்தம் தான். 2க்கும் ஒரே ஊர் பேர் தான். ஆனால் என்ன இருக்குது? இதுக்கு ஆரான் என்று பெயர். ஏன்? இது எபிரேய மொழி. அது என்ன பேர்? காரான் என்றால் அது கிரேக்க மொழி. 2 வித்தியாசமான மொழிகளை தவிர ஒரே ஊர் தான். ஆபிரகாம் எங்கே இருந்தார்? இங்கே இருப்பதற்கு முன்பாக எங்கே தான் போட்டிருக்குது? இங்கே இருந்தார். இந்த 2 ஊருக்கும் இடைப்பட்ட தூரம் 700 மைல். இந்த மெசொப்பொத்தேமியாவில் ஆபிரகாம் இருந்தாரே ஊர் என்ற இடம், அதற்கும் ஆபிரகாமுடைய முதல் பயணம் இதுதான். ஊரிலிருந்து ஆரம்பித்து எங்கே வந்து நின்று விட்டது? காரானூரில் வந்து குடியிருந்து விட்டார். அதாவது ஆபிரகாமுடைய முதலாவது பயணம் 700 மைல் தூரம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூதனுடைய ஒரு நாள் பயணம் என்பது 20 மைல். அப்படின்னா அட் அ ஸ்ட்ரெச் வந்திருந்தா கூட எத்தனை நாள் ஆயிருக்கும்? 35 நாள் ஆயிருக்கணும் இல்லையா? ஆனால் அட் அ ஸ்ட்ரெச் வரமாட்டாங்க. வந்து என்ன செய்வாங்க? ஒரு கேரவன் மாதிரி, ஒரு நிறைய வண்டி, நிறைய கூட்டம். வெறும் ஆபிரகாமும் சாராளும் லோத்தும் மாத்திரம் வந்துடல. அவனோட மிருக ஜீவன்கள் வந்தது, ஆடு மாடுகள் வந்தது, அவனோட வண்டிகள் வந்தது, எல்லாம் வந்தது. ஒரு பெரிய பரிவாரம். கடன்னு போயிட முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே என்ன செய்கிறாங்க? தங்கி தான் சில ஆண்டுகள் ஆகிருக்கும். வேத பண்டித கணிப்பின்படி அவர் இங்கே புறப்பட்டு கர்த்தர் அவரை கூட்டு வந்த ஊர் இங்கே இருக்குது. இதுக்கு வருவதற்கு ஏறக்குறைய 5 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத பண்டிதனுக்கு கணிப்பானதுங்களா இங்கே புறப்பட்டு அவர் இங்கே வந்து சேருவதற்கு இட் டுக் நியர்லி 5 years, 5 ஆண்டுகள். சரி, நம்ம அதை பின்னாடி கவனிப்போம். ஆபிரகாமுடைய முதல் பயணம் என்ன? அவர் ஊர் என்ற இடத்தில் ஆரம்பிக்கிறார். எங்கே அவர் முடிகிறார்? காரானூரில் அவர் முடிகிறார். இந்த பயணத்தை நாம் இன்றைக்கு கொஞ்சம் கவனிப்போம். முதலாவதாக நாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் சொன்னேன் இந்த பயணத்துக்கு பேர் என்ன பேர்? அழைப்பின் பயணம். இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஜேர்னி என்ன? அழைப்பு. ஒரு புனித பயணத்தை நீங்கள் நானும் மேற்கொள்ள வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? ஒரு அழைப்பு வேண்டும். அழைப்பு இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? புனித பயணத்தில் பங்கு பெற முடியாது. புனித பயணத்துக்கு முதல் தேவை என்ன? அழைப்பு. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? வாட் இஸ் காலிங்? அழைப்பு என்பதற்கு என்ன? ஆபிரகாமுடைய பயணத்தின் முதல் பயணம் என்ன? ஜேர்னி ஆஃப் இஸ் காலிங். எவ்வளோ தூரம் வந்திருக்காரு? இஸ் டிராவல்ட் மோர் தென் 700 மைல்ஸ். அவர் மெசொப்பொத்தேமியாவில் ஊர் என்ற இடத்துல ஆரம்பித்து காரான் வரைக்கும் வருவதற்கு ஏறக்குறைய 700 மைல்கள், சில ஆண்டுகள் ஆகியிருக்கணும். இவ்வளோ தூரம் வருகிறாரே, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? கர்த்தர் அவரை அழைத்தார். இப்போ நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னால் நாம வரல, கர்த்தர் அழைத்தார். யோசித்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்காக நம்ம செய்ய விரும்புகிறோம், அது நம்மளால் செய்ய முடியலல்ல. சிலது நம்ம வேகத்தில் தொடங்குகிறோம், தொடர முடியல. காரணம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது? ஒரு அழைப்பு உண்டு. அந்த அழைப்பின்படி நீங்களும் நானும் செயல்பட்டால் மாத்திரம்தான் தேவன் நம்ம அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அழைப்பு இல்லாமலே இன்னைக்கு நமக்கு ஊழியத்தில் அழைப்பு இல்லாவிட்டால் அடுத்தது என்ன இருக்குது? நுழைப்பு இருக்குது. சரியா? நுழைச்சிருவாங்க. அப்புறம் கூட என்ன இருக்குது? பிழைப்பும் சேர்ந்து இருக்குது. அதில்
அழைப்பு தான் இருக்கணும், பட் இங்கே என்ன இருக்குது? நுழைப்பு தானே இருக்குது. அப்பா பாஸ்டர்னா பிள்ளை என்ன ஆகிடணும் கண்டிப்பாக? ஆமாம், எனக்கு குலத்தொழில் தானே. சபையில் எத்தனை கிருபை உள்ளவன் இருந்தாலும் சரி தான், அவனை வேரில் வெந்நியை ஊற்றியாவது நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம்? அதுக்கு மேலே தூக்கி வச்சிட மாட்டோமா? கோபித்து கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சரியா? அதாவது ஊழியக்காரன் பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதை நான் மறுக்கிறவன் அல்ல. ஏன்னா அந்த தரிசனத்தோடு பிள்ளைகள் வந்தால். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அப்பா கட்டின ராஜ்யத்துக்கு இளவரசன் முடிசூட்ட வேணுமேனு ஒரு கோமாளியை கொண்டு வச்சிடக்கூடாது. அதில் அழைப்பு பெற்றிருந்தால் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஒரு கத்தரி ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரனாக வளர்வது பெரிய பாக்கியம். ஏன்னா நிறைய ஊழியத்துக்கு எதிரிகளே யாருன்னா அந்த பிள்ளைகள் தான். அதனால் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தகப்பனுடைய இடத்துல ஒரு பிள்ளை வந்து நிற்கிறான்னா அதோட பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அழைப்பு இல்லாதவனுக்குள்ள நுழைச்சா அதுதான் நுழைப்புன்னு சொன்னேன். அதனால் பிள்ளைகள் அப்பாவுக்கு பின்னாடி பிள்ளைகள் ஊழியத்துக்கு வர்றது எதிராளி இல்லை நான். ஆனால் எனக்கு என்னென்னா, சமீபத்தில் என்ன ஊழியத்துக்குள்ளே நடத்தி என்னை வளர்த்த ஒரு அற்புதமான தேவ மனிதன், அவர் மரித்த போது அந்த அடக்க ஆராதனையில் பேசும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அவங்க அப்பா பெரிய பாஸ்டர். அது சொன்னார், எங்கள் அப்பாவுடைய பிரசங்க குறிப்புகள்லாம் என்கிட்ட தான் இருக்குது, வால்யூமாக எங்கள் அப்பா எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இவர் பைபிளே படிக்க வேண்டாம், என்ன பண்ணால் போதும், போயிட்டு இந்த கிளி ஜோஷியம் பார்க்குற மாதிரி ஒரு பக்கத்தை திறந்தால் அது என்ன வருதோ அன்னைக்கு அதை பிரசங்கம் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய அபிஷேகம் அதில் இருக்குது. என்ன நடத்தினார், அவருடைய பையனை அடுத்த சொன்னார். அப்பா இறக்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு அவர் எழுதின பிரசங்க குறிப்பெல்லாம் கொடுத்தாரு. அவர் பைபிளை கொடுத்தாரு. பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக இடமே இருக்காது, அவ்வளோத்தையும் எழுதி வச்சுருப்பார். மிகச்சிறந்த தேவ மனுஷன். சொன்னார், நான் பேசுகிற பிரசங்கெல்லாம் அதுலேருந்து தான் வருது. நான் பார்த்தேன், நமக்கு அப்பனும் இல்லை பாட்டனும் இல்லை ஆவிக்கிற உலகத்தில். நம்மளாம் பண்டாரம் பரதேசி, முன்னாடி பின்னாடி ஒத்தனும் ஊழியத்தில் இல்லை. நான் யார் பிரசங்க குறிப்பு ஆண்டு வரையும் தான் எடுத்து வைக்கிறது. கர்த்தர் உள்ளே இருக்கார், போதும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன இருந்தாலும் அது பழசு தான். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு தேவை என்னவோ அதை கர்த்தர் தேவ மனுஷனுக்கு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கு தேவை என்னவோ அதை தான் கர்த்தர். காலைதோறுடைய கிருபைகள் பழசு நான் போட்டிருக்குது, காலைதோறும் கிருபை புதுசு தானே. இன்னைக்கு என்ன தேவையோ அதைத்தான் கர்த்தர் கொடுப்பாரே தவிர. அதனால் நிறைய பேருக்கு அப்பாலாம் இருக்கிறாங்க, ஆசீர்வாதம், பாக்கியவான்கள் தான். அதனால் அப்பா இல்லைன்னு சோர்ந்து போயிடாதீங்க. நமக்கு முன்னாடி ஊழியத்தில் முன்னாடி பின்னாடி ஒரு விஷயம் ஒத்தனை இல்லையே, நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆவிக்குரிய அப்பா இருந்தால் ஒரு அம்மா இருந்திருந்தானே எவ்வளோ வந்திருப்பேன். நெவர் பை டிஸ்மைட். ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க, அப்பாக்கெல்லாம் பெரிய அப்பா மேலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், நம்ம உலகத்து அப்பா மண்டையை போடுற வரைக்கும் உன்னதத்தின் அப்பாவை நம்ம முழுமையாக அப்பான்னு ஏற்றுக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன தோணும் தெரியுங்களா? அப்பா சொத்து வச்சுருக்கிறாரு, எப்படியோ ஒரு வீடு கொடுக்காமலா போயிடுவார். அப்பா ஒரு கார் வச்சுருக்காரு, மண்டையை போட்டாலும் அந்த கார் யாருக்கு? எனக்கு தானே வரும். அப்பா ஒரு சபை வச்சுருக்காரு, செத்தா யாருக்கு வரும்? நான் தானே. இது எப்போ வரும்னா, அப்பா செத்தா தான் இதெல்லாம் வரும். இயேசுநாதர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், எப்போதும் கொடுக்கிறவர். யாரும் மண்டையை போடணும்னு காசு இருக்கிற ஆண்டவர் அல்ல, எப்போதும் கொடுக்க ஆண்டவர். அப்படின்னா இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன? அழைப்பு. இந்த அழைப்பு என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். முதல்ல நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்டுகிறேன். அழைப்பு என்பதற்கு முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆங்கிலத்தில் அழைப்பு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலம் என்ன? கால், காலிங் இல்லையா? அந்த காலிங் என்பதே ஒரு கிரேக்க வார்த்தை. ஒரு கிரேக்க வார்த்தையை தான் நம்ம ஆங்கிலத்தில் என்ன பண்ணுறோம்? காலிங் என்று சொல்லுகிறோம். இதுதான் அந்த கிரேக்க வார்த்தை காலியோ. இந்த காலியோலேருந்து தான் என்ன வார்த்தை வருது ஆங்கிலத்தில்? ஏன்னா இந்த கால் என்றால் இதிலிருந்து தான் கால் என்ற ஆங்கில வார்த்தை வருகிறது. ஆங்கிலத்தில் CALL போடுறோம் இல்லையா? கால் என்றால் என்ன? அழைப்பு. ஆனால் அதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்ன? காலியோ. இதுதான் கிரேக்க மொழியில் காலியோ என்பதற்கு. கிரேக்க மொழியில் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும், காலியோ. இது தான் ஆங்கிலத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த கால் இந்த இருக்குதுங்களா, இதுதான் கால். ஆங்கிலத்தில் எழுதியிருக்காது, இது கிரேக்க மொழியில் எழுதியிருக்கேன். இந்த கால் என்பது இருந்தது ஆங்கில வார்த்தை கால் என்ற வார்த்தை வருகிறது. அப்படின்னா அழைப்பு என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆங்கில வார்த்தைக்கு போகக்கூடாது. எங்கே போகணும்? கிரேக்க வார்த்தைக்கு தான் போகணும். ஏனென்றால் இந்த காலியோ என்பதற்கு 3 பொருள். ஒன்று, இந்த காலியோ என்பதற்கு 3 பொருள். அழைப்பு என்பதற்கு முதல்ல வந்து வாட் இஸ் காலிங்? அழைப்பு என்றால் என்ன? இந்த வார்த்தையினுடைய பொருள் தான். ஏன்னா இதுதான் பைபிளில் பயன்படுத்துகிறாங்க அழைப்பு என்பதற்கு. ஒன்று, காலிங் ஃபார் எ ஃபீஸ்ட். அழைப்பு என்பது முதல் அனுபவம் என்ன? ஒரு விருந்துக்கு அழைத்தல். அடுத்தது காலிங் என்பது இரண்டாவது, காலிங் ஃபார் எ டியூட்டி, ஒரு கடமைக்கு அழைப்பது.
மூன்றாவது காலிங் ஃபார் a judgment. அழைப்பு என்பதற்கு 3 பொருள். வேதத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தை காலியோ. அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பு என்று சொல்லுகிறோமே, அதுக்கு பயன்படுத்துகின்ற 3 வார்த்தை என்ன? வார்த்தை ஒரிஜினலில் கிரேக்க மொழியில் காலியோ இப்படி தான் இருக்கும். கிரேக்க மொழி பார்த்தீங்க, பைபிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த வார்த்தை. காலியோ என்றால் அதிலிருந்து தான் ஆங்கில வார்த்தை கால் என்ற வார்த்தை வருகிறது. அழைப்பில் கிரேக்கர்கள் இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒன்று ஒரு விருந்துக்கு ஒருவனை அழைப்பது, இரண்டாவது ஒரு வேலை செய்ய ஒருவனை அழைப்பது, மூன்றாவதாக ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒருவனை அழைப்பது. இது 3 சேர்ந்து தான் அழைப்பு. இப்போ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களிட்ட நிச்சயம் நமக்கு இருக்குமானால், நான் முதல்ல எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஒரு விருந்துக்கு. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டால் விருந்து முடிஞ்சு போகும்போது நம்ம என்ன சொல்லிட்டு போவோம் தெரியுங்களா? ஏதாவது ஒரு கமெண்ட் ஒன்று அடிப்போம்ல. ஒரு விருந்து பங்கு பெற்றால் உடனே என்ன பண்ணுவோம்? அந்த விருந்து கொடுத்தவனுடைய கஞ்சத்தனத்தை பாராட்டுவோம், இல்லைன்னா அவனுடைய உதார குணத்தை பாராட்டுவோம்ல. நான் இதை மாதிரி சாப்பாடை பார்த்ததே இல்லைப்பா அப்படின்ட்டு போவாங்கல்ல. சரியா? அப்படின்னா ஒரு விருந்து முடிந்தால் என்ன இருக்கும்? ஒரு ஒப்பீனியன். எதற்காக நீங்களும் நான் அழைக்கப்பட்டோம்? ஒரு விருந்தில் பங்கு பெறுவதற்கு மாத்திரமல்ல, விருந்து முடிஞ்ச பிறகு விருந்து கொடுத்தவரை பாராட்டணும்ல. ஆமாவா? பாராட்டணும் தானே? பாராட்டுக்கணும். நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணுற எல்லாமே கற்றுக் கொடுத்தது தான். கற்றுக் கொடுத்தது தானே. கோத்தகிரியில் ஒரு ஐபிசி சர்ச் இருக்குது. பாஸ்டர் ஜார்ஜ் தாமஸ் என்ற ஒரு ஊழியக்காரர் அங்கே இருக்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி தாம்பரத்தில் எங்கள் சர்ச்சுக்கு வந்தபோது அவர் பிரசங்கிக்கும் போது ஒன்றே சொன்னார். கோத்தகிரியில் உங்களுக்கு தெரியும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற நிறைய ஊர். அது மலை, ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்க மலை தானே. அவங்க தாத்தா ஐபிசியோட அந்த ஆரம்ப சபைக்கு அவர் தான் ஊழியக்காரர். அவர் சொல்கிறார், அந்த மேடு பள்ளங்களை நடந்து 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 எங்கள் தாத்தா ஊழியம் செய்தார். அவங்க அப்பா ஊழியத்துக்கு வந்தபோது அவர் சொல்கிறார், யாரோ ஒருத்தர் ஒரு சைக்கிள் அவருக்கு காணிக்கை கொடுத்தாங்களாம். அந்த சைக்கிளில் கோத்தகிரியில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாராம். அவர் சொல்லுவார், ஒவ்வொரு முறை வெளியே போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாராம்? உட்காந்து சைக்கிள் ஃபுல்லாக துடைப்பாராம். நம்ம ஊர்லேயாவது நிறைய டஸ்ட் வரும், அந்த ஊரில் டஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த கிளைமேட்டுக்கு என்ன வராது? சீக்கிரம் சைக்கிளில் அழுக்கு பிடிக்காது. ஆனால் ஒவ்வொரு முறை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 முறை துடைப்பாராம் அந்த சைக்கிளை. கேட்பாரு, ஏன்ப்பா அப்படி துடைக்கிறீங்க? டே, கர்த்தர் கொடுத்ததுடா இது. கர்த்தர் கொடுத்தத அழுக்கா? நம்ம கதை எங்க நீங்களே யோசித்து பார்த்துங்க. கர்த்தர் கொடுத்ததை எவ்வளவு கேவலமாக யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் இந்த பரன் ஒன்று வைக்கிறோம் தெரியுங்களா? லேப்டுன்னு ஒன்று வைக்கிறோம்ல. எதுக்கு அது லேப்ட்? எதுக்கு வைக்கிறோம்? உருப்படாத கீபோர்டு தூக்கி போடுறதுக்கு. அப்படி தானே? கிட்டார் இருக்குல்ல, கீபோர்டு இருக்குல்ல, இருக்கா? நாமும் பயன்படுத்த மாட்டோம், எவனுக்கும் கொடுக்கவும் மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வைக்க பொருள் ஒன்று படுத்துருக்கு தெரியுங்களா? அதே கதை தான் நம்ம கதை. நமக்கு தான் இன்னொன்று கொத்த புதுசாக கொடுத்தார்ல, இந்த இருக்கிறத எவனா வந்து கொடுக்கணும் தானே. வண்டி வாங்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்து பார்த்து வாங்குறதுல ஃபேன்சி நம்பர் எதுக்குன்னு கேட்டால், ஆச்சா ஊழியக்காரன் தானேயா, அது என்னையா ஃபேன்சி நம்பர் உனக்கு கேட்டால், ரீசேல் வேல்யூ இருக்காதான். வண்டியை திருப்பி விற்கணும்னா என்ன இருக்காதான்? நம்பர் சரியில்லைன்னு வாங்க மாட்டான். நான் உன்னை யார் விற்க சொன்னா? ஓசியில் தானே வாங்கினேன், ஓசியில் கொடு. அதை ஒரு வண்டி கற்று தானே கொடுத்தாரு, அடுத்த வண்டி கற்று தானே கொடுக்குறாரு. அப்போ இது இன்னும் இல்லாத ஒரு ஊழியக்காரனு கொடுக்கலாம்ல. வாங்குறது மாத்திரம் ஓசியில் வாங்கணும், கொடுக்கறது மாத்திரம் நோகுது இல்லை. கத்தர் கொடுத்த எத்தனை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வீட்டில் இந்த பரன் வைக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த லேப்ட் இருந்தால் யார் தூக்கி போடணும்? வீட்டில் ஊழியம் செய்யாமல் உடவாக்குற அவனை தூக்கி மேலே போட்டணும். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் கத்தருக்கு உதவாடுவோம். இது எல்லாம் கத்த ஒரு பின் கூட கத்தர் கொடுத்தால் அது ராஜ்யத்துக்கு உதவும். எனக்கு பயன்படுத்தாவிட்டால் இன்னொருத்தரும் பயன்படுமே. அது இன்னொரு ஊழியத்தில் தேவையாக இருக்குமே. நாம் அதை செய்வதே இல்லையே. ஒரு விருந்து முடிந்தால் there must be gratitude. ஒரு நன்றி உணர்வு இருக்கணும்ல. என்ன செய்யணும்? சங்கீதக்காரனை கேட்டு பாரு, அவன் சொல்லுவான், அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை குணமாக்கினாரே, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டாரே, உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிச்சு விட்டார், நன்மையினால் உன் வாயை திருப்பி சொல்றான்ல. யார்கிட்ட சொல்றான்? தனக்குத்தானே பேசிக்கொள்ளுகிறான். சங்கீதம் 103, 3, 4, 5 யார் வசனம்? என் ஆத்துமாவை எல்லாரும் சொல்றோம்ல, என் ஆத்துமாவை கர்த்தரே சோத்திரி. ஒருத்தர் கேட்டால் சொன்னோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மற்ற எந்த மொழிகளிலும் ஜபத்துக்கு அப்புறம் இது சொல்றது இல்லை. மலையாளி ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, ஜெபம் பண்ணி ஆத்துமாவை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான், ஆமைன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ்காரன் எவனாவது பிளஸ் லார்ட் ஓ மை சோல் சொல்கிறான், நான் சொல்ல மாட்டான். தெலுங்கு ஏன் நான் கேட்டேன், தமிழில் மாத்திரம் ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், தமிழன் தான் மறந்துடுவான், அதனால தான் அவனுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. கர்த்தர் கொடுத்த நன்மையை மறந்துடுவான்ல, அதனால் தமிழனுக்கு மாத்திரம் சொல்லி வச்சுருக்காங்களாம்.
இன்னொருத்தர் சொன்னார், சூப்பராக சொன்னார், அது ஒன்றும் இல்லை பிரதர், ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் தூங்கிடுவாங்கல்ல, நீ முழிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பது அவனுக்கு நினைப்பூட்டுவதுக்கு என் ஆத்துமாவேன்னா தூங்குறவங்க கூட கத்திர சோதரின்னுவாங்க. ஏன்னா விட்டானுங்களை பாவிங்க, சவாரி விட்டுடலாம. நல்லா கவனிங்க, அந்த 2 வசனம் எல்லாருக்கும் அப்படி சுவிட்சை தட்டினா அப்படி டப டபுன்னு வர மாதிரி வருது இல்லை. 3வது வசனத்திலிருந்து யாரோடு பேசுகிறான் தெரியுங்களா? அவன் ஆன்மாவோடு அவன் பேசிக்கொள்ளுகிறான். அவர் உன் அக்கிரமத்தை மன்னித்தாரே, ஒரு நோய்களை குணமாக்கினாரே, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டாரே, உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டினாரே, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கினாரே, கழுகுக்கு சமான வயது வாழை ஆக்கினாரே. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் நமக்கு முன்பாக நின்று கொண்டு தேவனை குறித்து சாட்சி சொல்வதற்கு. தட் இஸ் அவர் காலிங். கால் யூ என்ற வார்த்தை முதல் என்ன? காலிங் ஃபார் a feast. ஒரு விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 25 verses 6 to 8 வாசித்து பாருங்க. 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பாத்துங்க. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்காரம்மா. ஐயா, God has created, God has manifested a feast on this mountain. ஒரு மலையில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். அது கொழுமையான பதார்த்தங்களால். அது எப்படிப்பட்டது? கொழுமையான பதார்த்தங்கள், பழமையான திராட்சரசம், ஊனும் நிலமும் உள்ள பதார்த்தமாயிருக்கும். தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்களும் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க, அந்த விருந்தில் என்ன செய்கிறாரு? எல்லாரும் முக்காடுகள், வெட்கங்களையும் அவமானங்களையும் விலக்கி போடுகிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் என்ன செய்வாரா? கண்ணீரை துடைத்து. கண்ணீர் எல்லாம் அந்த விருந்து என்ன வேலை தெரியுங்களா? வெறும் சாப்பாடு போடுற வேலை இல்ல, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற நேரம். அப்படின்னு நீங்களும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? விருந்துல பங்கு பெறுவதற்கு மாத்திரமல்ல, we have to stand before ourselves. நான் என்ன செய்யணும்? எனக்கு முன்பாக நின்று கொண்டு என்ன சொல்லணும்? இன்னைக்கு நமக்கு எல்லாரும் எளிதாக பேசுவோம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் உன்னை தூக்கி எடுத்தாரே. அது திருப்பி சொல்லுங்க. பயங்கரமான குழியிலும் உளைய என்ன தூக்கி எடுத்தாருன்னு சொல்லணும்ல. சகோதரனே நீ எப்படி இருக்கான்னு கேட்கறோம்ல. நீ எப்படி இருக்கான்னு கேட்டிருக்கமா? நான் எப்படி இருக்கேன் கேட்டிருக்கிறோமா? அழைப்பு எதற்கு? we have to participate in a feast. அந்த ஃபீஸ்ட்ல என்ன நடக்குது? விருந்து சாப்பிட்டால் பத்தாது. அழைப்பினுடைய மேன்மை என்ன? அந்த ஃபீஸ்ட்ல நான் என்னென்ன என்ஜாய் பண்ணேன், எத்தனை நன்மைகளை நான் பெற்றேன். அது யாருக்கு? மற்றவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, நமக்கு நாமே சொல்லணும்ல. சொன்னால் என்ன ஆகும் தெரியுங்களா? என்னாகும் புஸ்தகம் இருக்குது, அதுக்கு 2-3 பேர் இருக்குது. அதில் ஒரு பேர் என்ன பேர் தெரியுங்களா? புக் ஆஃப் மர்மரிங், முறுமுறுப்பின் புஸ்தகம். புக் ஆஃப் வாண்டரிங்ஸ் நிறைய பேர் இருக்கு. அதில் ஒரு பேர் என்னதுக்கு? முறுமுறுப்பின் புஸ்தகம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களான ஊழியம் செய்யறோம்ல, முறுமுறுக்காம இருக்கிறோமா? உலகத்தை சொல்லலாம், ஊருக்கு அழைச்சவன் ஏதோ கோயில் ஆண்டிம்மா. சரியா? நமக்கு அழைச்சது யாருன்னா கர்த்தர் தான். நமக்கு எது பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர் மண்டையை தான் போட்டுருவோம். ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன நம்ம பெரிய கர்த்தரோட பெரிய பரிசுத்தவான்ல என்ன கேட்போம்? ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க? அவனு தான் குப்பனை பாரு, சுப்பனை பாரு, கோவிந்த சாமி பாரு, நான் இப்படி இருக்கிறேன், அப்படி தானே முறுமுறுக்கிறோம். ஒரு விருந்தில் பங்கு பெற்று யோசித்து பாருங்க, கர்த்தருடைய கிருபை உங்களை என்னையும் தொடாமல் இருந்தால் நீங்கள் இப்படி இருக்க முடியுமா? நான் இன்னைக்கு போட்டிருக்க சட்டை, நான் போட்டிருக்க பேண்ட், கர்த்தருடைய எனக்கு கொடுத்த கிருபையை கொடுத்த ஈவுகள். என்னைக்காவது இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறோமா? நான் எப்போதுமே சொல்லுவேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறோம்ல. நம்பி சொல்லிட்டேங்க, பழக்கமே இல்லையோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறது? கழுவணும். சாப்பிட்ட அப்புறம் கை கழுவணும்ல, கழுவணும் தானே. நிறைய பேர் 2 பேர் செய்கிறதில்ல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்படின்னுவான், சாப்பிட்டு முடிச்சப்பறம் இப்படின்னுவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை, வேலையே கிடையாது. கை கழுவுற வேலையே இல்லைல்ல. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுமா, சாப்பிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுமா? 2 தடவையும் பண்ணுறதில்ல. அது வேற. பார்த்த உடனே காஞ்சவன் விழுந்த மாதிரி விழுந்துட வேண்டியது தானே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறோம் நிறைய பேர், சாப்பிட்ட பின்னாடி நிறைய பேர் ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. நிறைய பேருக்கு அந்த பழக்கம், சாப்பிடும்போது ஈவன் தண்ணீர் குடித்தா கூட சோத்திரம் பண்ணி குடிக்கிறவங்க எனக்கு நிறைய பேர் தெரியும். ஏன்னா எனக்கு அந்த வழக்கம் இருக்குது. நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் அப்பா அவனுக்கு எல்லாம் ஒன்றும் சொல்லியே தரல. ஆனால் ஒன்று அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே நான் பார்த்துருக்கேன், சிறு வயசு நான் பார்த்த ஒன்று, சாப்பாடை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த சாதத்தை எடுத்து ஒரு உருண்டை உருட்டி இப்படி கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க, இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் இப்படி பார்த்துட்டு இருப்போம், எதுக்கிட்ட இப்படி காட்டுறாரு வானத்தில்.
புரியாது. ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். சொன்னாங்க, ஜெபம் பண்ணுறாங்கடா. ஜெபம் பண்ணுன்னு எங்கள் அப்பா சொன்னதில்லை. இது நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இல்லை, இயல்பாக. ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து எனக்குள்ள இயல்பாகவே வந்தது. அப்படின்னா கடவுளுக்கு நிச்சயமாக எல்லாருமே நன்றி சொல்லி சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு நன்றி சொல்கிறோமா? அதான் அது உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, அப்பப்போ காருக்கு பிடிங்கிடுது இல்லை. காரணம் என்னென்னா, சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஆண்டவர் ஜீரணமாக ஒரு விஷயம்னு எனக்கா ஜெபம் பண்ணுறோமா? பண்ணுவதில்லைல்ல. ஒரு விருந்தில் பங்கு பெற்றால் பெற்றபோது இருந்த சந்தோஷம் அது முடிக்கும் போது இருக்குதா பாருங்க. இதுதான் உங்களுடைய அழைப்பு. ஒரு விருந்தில் பங்கு பெறுகிறோம், எங்கேயோ மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்த என்ன கத்த இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அப்போ நான் யார் முன்னாடி நிற்கணும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்பாக நின்று ஐ மஸ்ட் டெஸ்டிஃபை காட். உன் அக்கிரமத்தை மன்னித்தார், உன் நோய்களை குணமாக்கினார். என்ன சொல்லணும்? எனக்கு முன்பாக, என் ஆன்மாவுக்கு முன்பாக நான் நின்று கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவது தான் உங்களுடைய முதலாவது அழைப்பு. அடுத்த அழைப்பு என்ன தெரியுங்களா? ஒரு வேலைக்கு நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கால் என்பது ரெண்டாவது அர்த்தம் என்ன? காலிங் ஃபார் எ டியூட்டி. ஒரு வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இதுக்கு பொருள் என்ன? எனக்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தரை பற்றி சாட்சி சொல்வது. இது என்ன தெரியுங்களா? அடுத்தவன் முன்னாடி நின்று கொண்டு கர்த்தரை சாட்சி சொல்வது. இந்த அழைப்பு இதற்கு ரெண்டாவது பகுதி என்ன? காலிங் ஃபார் எ டியூட்டி என்றால் ஐ மஸ்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மென். முதல்ல எனக்கு முன்பாக நின்று கர்த்தரை பற்றி சொன்னேன். அடுத்தது என்ன செய்யணும்? அழைப்பு ரெண்டாவது பகுதி என்ன? மற்றவங்க முன்னாடி போய் நின்று எனக்கு செய்தவர் உனக்கும் செய்வார். ஆமென், ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக வானத்துக்கு கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். அடுத்த வசனம், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. அடுத்த வசனம், 4ஆம் வசனம் வாசிங்க. தெரியும், இதுக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு எனக்கு தெரியும். வாசிங்களேன், 4ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 121 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 121. உன் காலை தள்ளாட விட்டார். நல்ல கவனிங்க. என் காலா உன் காலா? உன் காலை. என் காலம் தானே சொன்னார் முதல்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவனது எனக்கு ஒத்தாசை வரும். அடுத்தது என்ன சொல்றாரு? உன் காலை தள்ளாட. என் கால் தானே வரணும். அம்மாவா? முதல் 2 வசனம் பர்சனலா என்னை பற்றி சொல்வது 3. அதுக்கப்புறம் உள்ள வசனம் பார்த்தா பிறனை பற்றி சொல்வது 10 இருக்குது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலுக்கு அவரும் தூங்குவதும் இல்லை, அவர் உன் வலப்பக்கத்தில் நிழலாயிருக்கிற உன் 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 உன்னை வரும். அப்படி என்றால் அழைப்பு எதற்கு? அவருக்கு முன்னாடி நான் என்று சொல்லணும், அடுத்தது அடுத்தவனுக்கும் சொல்லணும், உனக்கும் செய்வார் அதை. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உனக்கு நிழலாய் இருப்பார். அவர் வலது யாருக்கு சொல்லுகிறான்? பிறனுக்கு சொல்லுகிறான்ல. அப்படின்னா அழைப்பு என்றாலே நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? கர்த்தரை அழைத்தார், அழைப்பது மாத்திரமல்ல, கூட என்ன இருக்குது? ஒரு பணி, ஒரு வேலை, டியூட்டி. என்ன செய்யணும்? பிறர் முன்னாடி நின்று கொண்டு எனக்கு செய்த தேவன் உனக்கும் செய்வார். அதுதானே. 3வது என்ன தெரியுங்களா? காலிங் ஃபார் எ ஜட்மெண்ட். நீங்கள் நானும், இது எனக்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தரை சொல்லுவது, இது பிறருக்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தரை சொல்வது. நியாய தீர்ப்பு என்பது தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு என்னை பற்றி சொல்றது. தட் இஸ் மை காலிங். ஜட்மெண்ட் எதற்கு? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. எங்க சொல்லுகிறார்? மரித்தோரையும் உயிரோடையும் நியாயம் தீர்க்க போகிறவர் ஒருவருக்கு முன்பாக நானும் ஒரு நாள் நிற்கணும். அப்ப நிற்கும் போது யாரை பற்றி சொல்லுவோம்? இது எனக்கு கர்த்தரை பற்றி சாட்சி சொன்னேன், இது பிறருக்கு கர்த்தரை பற்றி சாட்சி சொன்னேன், இது என்னை பற்றி கர்த்தருக்கு சாட்சி சொல்லணும். ஒரு நாள் இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தீங்களே, இவ்வளவு கிருபைகளை கொடுத்தீங்களே, இத்தனை தாளந்துகளை கொடுத்தீங்களே, இதை வச்சு நான் என்ன செய்தேன்னு கணக்கு கொடுக்கணும்ல ஒரு நாள். ஸோ அழைப்பு என்றால் இந்த காலியோ என்ற வார்த்தை தான். அதில் 3 பொருள். கிரேக்கர்கள் இந்த 3 அர்த்தத்தில் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று விருந்துக்கு அழைத்தல், 2வது ஒரு கடமைக்கு ஒரு வேலைக்கு அழைத்தல், 3வதாக ஒரு நியாய தீர்ப்புக்கு அழைத்தல். நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனிக்கிறோம். அவர் அழைக்கப்பட்டவர், நீங்கள் நானும் கூட அழைக்கப்பட்டவர்கள் தான். இந்த அழைக்கப்பட்டவனுக்கு முதல்ல என்ன தெரியணும்னு சொன்னால், ஐ மஸ்ட் நோ வாட் இஸ் காலிங். என்னுடைய அழைப்பு என்னன்னு எனக்கு தெரியணும் தானே. தெரியாவிட்டால் அழைப்பு எப்படி நான் நிறைவேற்ற முடியும்? அப்போ முதல்ல எனக்கு என்ன தெரியணும்? வாட் இஸ் மை காலிங். ஒன்று சொல்ல போனால் வாட் இஸ் காலிங், அதுக்கப்புறம் வாட் இஸ் மை காலிங். அழைப்பு என்றால் என்ன? இந்த 3 கண்டிப்பாக செய்யணுங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எனக்கு அழைப்பு இல்லை,
எல்லாருமே அழைக்கப்பட்டவங்க தானே. விருந்தில் சாப்பிடலையா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்னைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது கர்த்தர் ஒரு வேலை கொடுக்கலையா? கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தில் ஒரு குடும்பம் தான் ஆசாரியனாக இருக்க முடியும். 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் ஊழியர்கள் கோத்திரம். ஆனால் ஆசாரியன் எங்கிருந்து வரணும்? ஆரோன் குடும்பத்திலிருந்து தான் வரணும். ஆரோன் குடும்பத்தில் தான் வர முடியும் ஆசாரியன். ஆனால் புதிய ஏற்பாட்டு அப்படி இல்லை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் போட்டிருக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டின்படி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் யார் தான்? ஊழியம் செய்ய வேண்டியவர்கள், ஊழியர்கள். முழுமையாக ஊழியம் செய்கிறவர்கள். அவனுடைய அர்ப்பணிப்பு வேறு, அவனுடைய அழைப்பு வேறு. தவிர அடிப்படை அழைப்பு என்ன? ஒவ்வொரு விசுவாசி என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அதில் தான் 3 கண்டிப்பாக தெரியணும். என்ன, எனக்கு அழைப்பே இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். அழைக்கப்பட்ட போது என்ன இருக்கணும்? எனக்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தர் செய்த மகத்துவங்களை நான் எனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஏன்னா நமக்கு மறதி நம்ம ஜாஸ்தி, சீக்கிரம் மறந்துடுவோம். ஆனால் என்ன பண்ண, திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொண்டால்தான் நமக்கு அது இருக்குது. 2வது, பிறருக்கு முன்பாக நின்று கர்த்தரை பற்றி சாட்சி சொல்வதற்கு ஒரு மொழி நேர அழைப்பு வேணும்னு அவசியம் இல்லை. 3வதாக, எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நிற்கணும் தானே. பாஸ்டர்ஸ் மாத்திரமா போய் நிற்பாங்க? எல்லாரும் தானே போய் நிற்க போகிறான். ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ எல்லாரும் நிற்பான் தானே. அப்போ என்ன சொல்ல போகிறோம் நம்மை பற்றி? இப்போ அழைப்பின் 3 பகுதி. வாட் இஸ் காலிங்? அழைப்பு என்றால் என்ன? ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுவது, ஒரு வேலைக்கு அழைக்கப்படுவது, ஒரு நியாய தீர்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முழு நேரத்தில் உள்ளவங்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் உள்ளது. அப்படின்னா எல்லாருமே இதை அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, முதல்ல அழைப்பு. 2வதாக, அழைப்பை குறித்து வேதம் சொல்லுகின்ற ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 2வதாக, 5 commands of calling. அழைப்பினுடைய 5 கட்டளைகள் என்று நீங்கள் எழுதி கொண்டாலும் தவறில்லை. அழைப்பை கொடுத்து தேவன் கொடுக்கிற 5 கட்டளைகள். லூக்கால மாத்திரம் இருந்தே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. லூக்கால இருந்து மாத்திரம் 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஒருவனும் விளக்கு கொளுத்தி எங்கே வைக்க மாட்டான்? மறைவிடத்திலோ அல்லது ஒரு மரக்கால போட்டு மூடியே வைக்காமல் உள்ளே, அந்த உள்ளே வருகிறவன் இருக்கான் தெரியுங்களா? அது நம்முடைய அழைப்பின் முதல் படி. டு கோ இன். என்ன செய்யணும்? முதல்ல அழைப்பின் முதல் பகுதி என்ன? எங்கேயோ வெளியே கிடக்கிறோம். முதல்ல நாம் என்ன செய்யணும்? கொளுத்தப்பட்ட ஏற்றப்பட்ட அந்த தீபத்தை பார்த்து என்ன செய்யணும்? எல்லாரும் we have to go in. முதல்ல என்ன பண்ணணும்? உள்ள போகணும். இது முதல் அனுபவம். அழைப்பினுடைய முதல் கமாண்ட் என்ன? கோ இன். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே தான் நிற்கிறாங்க. ஒரு வசனம் வேற வச்சுப்போம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் வெளியே நிற்பானேன் அப்படிலாம் சொல்லி வசனத்தெல்லாம் நிறைய கிண்டல் அடிக்கிறோமே. அழைப்பு என்றாலே முதல் பகுதி என்ன? we have to go in. விளக்க கொளுத்தி வச்சாச்சு, வீட்டுக்குள்ளே வரான். என்ன செய்யணுமா? அந்த வெளிச்சத்தை காண்பதற்காகத்தான் எதுக்குள்ளே வரான்? உள்ளே வரான். 2வதாக, லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16, 5:16. அங்கே பார்த்தீங்கன்னா டு கோ பேக் என்று இருக்கும். என்ன பண்ணுறாரு? ரிட்டார்டட், ஹூ கோ பேக். 2வது என்னபடி? பின்னாக போ, பின்னே போ. முதல் போ என்ன? உள்ள போ. அடுத்தது என்ன செய்யணும்? பின்னாடி போ. 3வதாக, லூக்கா 1 76, 77 வசனங்களை வாசிங்கன்னா டு கோ பிஃபோர். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். கோ பிஃபோர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 76, 77 வசனங்களில் டு கோ பிஃபோர். முதல்ல we had to go in. அடுத்தது என்ன? we had to go back. அடுத்தது என்ன? go before. முன்னே போ. 4வதாக, லூக்கா 6:1. லூக்கா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். போதியா லூக்கா 6:1 வந்து டு கோ த்ரூ என்ன செய்யணுமா, அவர்கள் வயல் வழியே நடந்து போகையில் போட்டிருக்கு இல்லையா, ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா தே வென்ட் த்ரூ. என்ன பண்ணணுமா, ஒரு வயல் அறுவடை செய்யணும்னா முதல்ல போய் நுனியை கொஞ்சம் அறுத்துட்டு வந்துடுவாங்களா? வயல் அறுக்க வேண்டுமானா முழுவதும் போகணும்ல. இயேசுவை பின்பற்றினவங்க என்ன பண்ணாங்களா, வயல் வெளியிலே போகையில் போட்டிருக்கு இல்லையா, ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா தே வென்ட் த்ரூ. என்ன பண்ணுறாங்க, முழுவதுமாக நடந்து போனார்கள். இயேசுவுக்குள்ளே போகணும், அடுத்தது இயேசுவுக்கு பின்னாடி போகணும், அப்புறம் இயேசுவுக்கு முன்னாடி போகணும், அடுத்தது இயேசு எவ்வளவு தூரம் போனாரோ அவ்வளோ தூரம் நீங்கள் நானும் போகணும். 5ஆவதாக ஒன்றை சொல்லுகிறேன், டு கோ அப். 5ஆவது டு கோ அப். லூக்கா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உயர்த்தப்பட போ. என்ன பண்ணணும், டு கோ அப். கவனிங்க, இந்த 5லயும் ஒரே வார்த்தை, டு கோ, போ. நீங்கள் நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், முதல்ல என்ன செய்யணும், உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் என்ன செய்ய முடியும், வெளிச்சத்தை காண முடியும். அந்த வருஷம் மறுபடியும் வாசிங்க, லூக்கா 11:33 மறுபடியும் வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வைத்தால் என்ன ஆகும், உள்ள வரவ என்ன செய்வாங்க, வெளிச்சத்தை பார்ப்பாங்க இல்லையா. அப்படின்னா இது எதற்கு, இந்த அனுபவம் எதற்கு, ரட்சிப்பை அடைவதற்கு, உள்ள போறதற்கு, எதற்கு, டு பி சேவ்டு. ரட்சிக்கப்பட வேண்டுமானால் வெளிச்சம் உள்ள இருக்குதுன்னு பார்த்து வெளியே நிற்க கூடாது. என்ன செய்யணும், we have to go in. உள்ளே போனதான் என்ன செய்ய முடியும், நீங்கள் நானும் ரட்சிப்பை அடைய முடியும். அடுத்தது என்ன, டு கோ பேக். எதற்கு, டு பி வித் ஹிம், அவரோடு தனித்து இருக்க. இயேசு என்ன பண்ணாரா, தனித்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு இல்லையா. ரெண்டாவது எதற்கு அவர் பின்னாடி போகணும், அவரோடு இருக்கணும்னா என்ன செய்யணும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு நடந்து போவார். யோவான் சொல்வார், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி சொன்ன உடனே அந்த என்ன பண்ணுவாங்க, அப்படி சீஷர்கள் 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அவரை பின்பற்றி போவாங்க. இயேசு பின்பற்றி போகும்போது இயேசு கேட்பார், யாரோ என்னப்பா தேடுறீங்க? உடனே சொல்ல, ஆண்டவரே நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னு நாங்கள் பார்க்கணும், வாங்க. கூட போனபோது என்ன பண்ணாதீங்களா, அவர் இருந்த இடத்துக்கு போய் அவர் எங்கே தங்கினான்னு பார்த்தாங்கல்ல. அப்படின்னா முதல் அனுபவம் என்ன, உள்ளே போவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு. ரெண்டாவது அனுபவம் பின்னாடி போவதற்கு, அவரோடு தனித்திருப்பதற்கு. மூன்றாவதாக டு கோ பிஃபோர் என்றால் அவருக்கு முன்னாடி போகிறதுக்கு, அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துவதற்கு. மூன்றாவது அனுபவம் என்ன, ஆயத்தப்படுத்துதல், டு ப்ரிப்பேர். நாலாவது என்ன, நாலாவது அனுபவம் டு கோ த்ரூ என்றால் அது இதற்கு ஒரு முழுமையான அறுவடை வேண்டுமானால் முழுசும் போனதான். இயேசு என்ன பண்ணாரா, வயல்வெளியிலே அவர் he went through. சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அவரோடு கூட பின்னாடியே போனாங்கன்னு போட்டிருக்கல. முழுவதுமாய் போனால் தான், நம்ம பாட்டு சொன்னால் நுனிப்புல் மேயக்கூடாது. என்ன செய்யணும், போனால் என்ன பண்ணணும், முழுமையாய் போனால்தான் ஒரு சரியான அறுவடையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் இந்த 4 குஷ்ரோகிகள் இருந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே இருந்தாலும் சாவோம், நகரத்துக்குள்ளே போனாலும் கல்லெறிஞ்சு கொள்ளும், அங்கேயும் பஞ்சம், இங்கே போனால் சீரியர்கள் கொல்லுவார்கள். 3 இடத்துல தீர்மானம் பண்ணுறான், இங்கேயும் சாவு, அங்கேயும் சாவு, இங்கேயும் சாவு. ஆனால் இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது, பிழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஒருவேளை யாராவது மனம் இறங்கி வாடான்னு கூட பழச்சிடலாமே. இங்கே இருந்தால் பட்டினியில் சாவது உறுதி, அங்கே போனால் கல்லெறிஞ்சு கொல்லப்படுவது உறுதி. ஆனால் இங்கே போனால் ஒருவேளை யாராவது இரக்கம் பாராட்டினால், அப்படி அவன் போகும்போது பைபிளில் போட்டிருக்குது, அந்த பாளையத்தின் முன்னணிக்கு வந்தபோது எல்லாம் காலியாக இருந்ததாம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், அந்த முன்னணிக்கு போகிறோம், காலியாக இருந்தாலும் we are so satisfied. உங்களுக்கு தெரியுமே, இஸ்ரேல் மக்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. தேசம் அவங்களுக்கு முன்னே இருந்தது. என்ன பண்ணா தெரியுங்களா, முன்னாடி எந்த ரோல் இருந்ததோ அதில் போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, தவிர உள்ளே போய் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. யோசுவா கேட்பார், எந்த மட்டும் தேசத்தை சுதந்திரிக்க அசதியாக இருப்பீர்கள். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி கிடைச்சா போதும், அதோடு உட்கார்ந்துப்போம், அப்படி தான் நினைக்கிறோம். என்ன செய்யணும், பாளையத்தை உருவ போக வேண்டுமே. அந்த குஸ்ரோக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா, உருவ போனார்கள், போன போது ஒருத்தனுமே இல்லை.
அப்படியானால் ஒரு முழுமையாக நீங்கள் நான் உள்ளே போனாதான் ஒரு முழுமையான அறுவடையை பெற முடியும். இன்னும் சொந்தப்படுத்தாத எத்தனை வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது, சொந்தப்படுத்தாத எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்குது. சொந்தப்படுது என்ன பண்ணுறோம், இன்றைக்கு இருக்கிற இதை போதும்னு உட்கார்ந்துடுறோமே, அது கூடாது. ஐந்தாவது என்ன தெரியுங்களா, உயர்த்தப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும், போனாதான். எங்கே போய் உட்காந்துருக்கணும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யூதர்களுடைய விருந்து விண்ணக்கூடிய விதம் இப்படி தான் இருக்கும், அந்த டேபிள் இப்படி தான் இருக்கும். யூதர்கள் விருந்து சாப்பிடும்போது நம்ம மாதிரி ஸ்ட்ரைட் டேபிளில் இந்த மாதிரி யூ ஷேப்பில், ஏன்னா இங்கே ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, விருந்து சர்வ் பண்ணுறவங்க உள்ளே போகணும். விருந்து சர்வ் பண்ணுறவங்க உள்ளே போய் தான் என்ன பண்ணணும், அவனுக்கு சாப்பாடு போட்டு இப்படி தான் இருக்கும். இதுதான் விஐபி சேர், இதுதான் முக்கியமான இடம். ஏசு என்ன சொல்கிறாரு, ஒரு விருந்துக்கு போனால் நீ எங்கே போய் உட்காராத, இங்கே உட்காரு. விருந்து கொடுக்குறவன் வந்து உன்னை கூட்டிட்டு அங்கே கொண்டு வச்சாதான் உனக்கு மதிப்பு. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டும். யார் உயர்த்தணும், நம்ம நாமே உயர்த்தக்கூடாது. என்னதான் தாவீதின் மகனாக இருந்தாலும் அப்சலோம் தன்னைத்தானே உயர்த்து கொண்டான். ஒரு நாள் கருவாலி மரத்தில் தலையில் சன்னல் பின்னலாக மாட்டிட்டு தொங்கி அடிபட்டு செத்தான்ல. என்னதான் நீங்கள் தேவனுடைய மனிதனாக இருந்தான்னு சரிதான், எங்கே போனாலும் முதலாவது இடத்தை தேடாதீங்க, எங்கேயாவது இடத்துல உட்காருங்க. அவன் வந்து அழைத்து கொண்டு போய் உங்களை வைக்கிறான் தெரியுங்களா, அதுதான் மதிப்பு. நீங்களா போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, சமயத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன், ஒரு பெட்ரோல் நிகழ்ச்சி, அது அடுத்த நாள் திருமணம். ஒரு பிரைமரி நடந்துகிட்டே இருக்கும்போது முன்னாடி ரோவில் பளபளா ஜிலுஜிலாம் உட்காந்துருக்காங்க ஆளுங்க. அந்த விருந்து நடத்துகிற அந்த பெட்ரோல் நடத்துகிற வேண்டிய தாத்தா வந்து என்ன பண்ண, ஒரு அம்மா எழும்புனார். நான் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கே கூசுது உடம்பு. அந்த அம்மா எழுப்பி விட்டுட்டு இன்னொரு அம்மா கொண்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி நீ பின்னாடி போய் உட்காருன்னா இருப்பாங்க. எனக்கு கேவலமாக போச்சு. அந்த அம்மா ஜாலியாக தொடச்சி போட்டு அது போட்டு போகுது, அவ்வளோதான். சிலருக்கு ஈஸியாக தொடச்சிடுவாங்கல்ல, நமக்கு அது முடியலை. அது சென்சிட்டிவாக தான் நான் நினைப்பேன், நம்ம இன்னும் சரியாக ரட்சிக்கப்படல போல இருக்குது. அது இன்னும் அந்த சென்சிட்டிவ் இருக்குதுல்ல, எவனாவது ஒரு வார்த்தை சொன்னால் சுருக்குன்னு குத்துதில்ல, ரட்சிக்கப்பட்டு அது இருக்காதுல்ல. சூடு சொன்னாலாம் போயிடணும் தானே, இன்னும் போகலை தான். ஆனால் இதில் கொஞ்சம் சூடு சொரணை வேணும். பிரைசலான், சூடு சொரணெல்லாம் போய் நேரம் வைங்க உட்காந்துட்டு அவன் காதை பிடிச்சி கீழே இறக்கி விட்டு அந்த மாதிரி அசிங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் சொரணை வேணும். இந்த இடத்த எய்ம் பண்ணாது, எங்கே இங்கே இரு. விருந்தளிக்கிறவன் என்ன செய்வான், அவன் அழைத்து கொண்டு அந்த சுப்ரீம் பிளேஸில் கொண்டு வைப்பானே. அப்போ நீங்களான உயர்த்தப்படுவது நிச்சயம். உயர்த்தப்பட வேண்டியது வேதத்தின் முக்கிய நோக்கம். ஆனால் உயர்த்துவது நம்ம கரமாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய கரமாக இருக்க வேண்டும். அவர் கை தான் உயர்த்தணுமே தவிர. அப்படின்னா நம்முடைய அழைப்பு இருப்பது கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காலிங். லூக்கால மாத்திரம் 5 அற்புதமான வார்த்தைகளை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, கோ இன், கோ பேக், கோ பிஃபோர், கோ த்ரூ, கோ இன். 5 வார்த்தைகள் அழைப்பினுடைய கட்டளைகளாக நான் இதை கவனிக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடிக்கு நான் போகிறேன். பர்பஸ் ஆஃப் காலிங், கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவது என்ன, பர்பஸ் ஆஃப் காலிங். அழைப்பு பற்றி நாம் தெரிய வேண்டிய மூன்றாவது அனுபவம் என்ன, என்னுடைய அழைப்பின் நோக்கம் என்ன. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய அழைப்பு என்ன தெரியுங்களா, பர்பஸ் ஆஃப் காலிங். தேவன் அழைத்த நோக்கம். முதல்ல வாட் இஸ் காலிங், அடுத்தது என்ன, கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காலிங். மூன்றாவது என்ன கவனிக்கிறோம், பர்பஸ் ஆஃப் காலிங். கர்த்தர் எதுக்காக அழைத்தார். அந்த அழைப்பே ரொம்ப அற்புதமானது. ஒன்று என்ன தெரியுங்களா, ஹோலி காலிங். நாம் அழைக்கப்படுகிறோமே, அந்த அழைப்பே என்னதான், இட் இஸ் ஹோலி. பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஈவன் த இன்விடேஷன் இஸ் ஹோலி. கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கிறார், ஒரு பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார். ஒன்று கவனிங்க, பரிசுத்தத்தை நீங்கள நானும் இழக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பரிசுத்தத்தை இழந்தால் முதல்ல என்ன இழக்கிறேன்னு தெரியுங்களா, என்னுடைய அழைப்பையே நான் இழந்து போயிடுறேன். ஏன்னா என் அழைப்பு என்ன, 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கிறோம், பரிசுத்த அழைப்பினால் தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஈவன் த காலிங் இட் செல்ஃப் இஸ் ஹோலி. அழைப்பே பரிசுத்தம் தான். இப்போ நம்ம வீடுகளுக்கு சில நேரத்தில் இன்விடேஷன் கொடுக்குறோம், அந்த மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க வராங்க இல்லையா, அந்த சில கொடுமைகள்லாம் இருக்குது. அதில் எனக்கு காதை பிடிச்சி முறுக்கும் அந்த மாதிரி வேலை பண்ணும்போது. வந்து என்ன பண்ணா தெரியுங்களா, நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஐயா அவங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்பான். இது கேவலத்துலேயும் கேவலம். பேர் கூட தெரியாத அப்புறம் ஏன்டா எனக்கு இன்விடேஷன் கொடுக்குற, கேட்கணுமா வேண்டாமா. அது நான் வேற எவன்ட்டு கேட்டு தொலைக்க கூட நம்மள்ட்ட கேட்பேன், ஐயா அவங்க பேர் சொல்லுங்க. இது எதுக்கு நீ என்ன கூப்பிடுற, என் பேரே உனக்கு தெரியாது, அப்புறம் ஏன் என்ன கூப்பிடுற.
இது ஒரு கொடுமைன்னா அடுத்த கொடுமை என்ன தெரியுங்களா? வேற எவனுக்கோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பான். நம்மளை பார்த்தோன்னே ஐயா தோத்தர ஐயா கத்ததான் அவங்கள காட்டினார், ஒருத்தன் பேரை அடிப்பான் பாருங்க, அது அதை விட கேவலம். எவனோ ஒருத்தருக்குள்ள அழைப்பை அடிச்சு யோசித்து பாருங்க. ஒரு லெட்டரில் உங்கள் வேற ஒருத்தன் பேர் அடிச்சு உங்கள் பேர் எழுதி கொடுத்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எவனுக்கோ கொடுத்தா எழுதுனா அவன் மாட்டலை, யார் மாட்டிட்டான்? அப்படி தானே. இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுங்களா? இட் இஸ் ஹோலி, பரிசுத்தம். இந்த அழைப்பை நான் என்ன பரிசுத்தத்தை ஒருவன் இழந்து விட்டால் என்ன ஆகிறான்? முதல்ல அந்த அழைப்பையே இழந்து போகாமல் எப்படி பரலோகம் போக முடியும்? பரிசுத்தத்தை எதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இட்ஸ் அ ஹோலி காலிங். நம்முடைய அழைப்பு பரிசுத்தம். அதாவது அந்த இன்விடேஷன் கொடுக்குறான் பார்த்தீங்களா, ஈவன் இட் இஸ் ஹோலி. இன்விடேஷனே ஹோலி என்றால் அழைக்கப்படுறவன் எவ்வளவு ஹோலியா இருப்பான் பாருங்க. அழைக்கிறவர் எவ்வளவு ஹோலியா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று, இந்த அழைப்பதற்கு வாட் இஸ் தி பர்பஸ்? பரிசுத்தமாக இருப்பதற்கு, பரிசுத்தமாக வாழ்வதற்கு, பரிசுத்தமாக மரிப்பதற்கு. பரிசுத்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்கிறவர்கள் பரிசுத்தத்தை பேசுறதுக்கே நாதி இல்லை. இன்னைக்கு எதை பற்றி பேசுனா வல்லமை, செழுமை, கொழுமை, ஒரு குத்து உடனும் வாங்கி அல்லையான்னு சொல்லிதான். இதுதான் இன்றைக்கு வேண்டும் ஆட்களுக்கு. எது வேண்டாம்? பரிசுத்தத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு நாதி இல்லை சபைகளுக்கு. யோசித்து பாருங்க. முன்னாடி கம்யூனியன் சர்வீஸ்னா ஒரு பாட்டு போடுவான், பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா கேட்டு அடிப்பான் போல இருக்குது. எதுக்குடா வந்த பரிசுத்தம் ஏன்டா வந்து அடிப்பான் போல இருக்குது. இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் கிடையாது. யோசித்து பாருங்க. முன்னாடி ஒரு ஆவிக்குரிய சபை என்றால் 3 பாட்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு பாட்டு என்ன தெரியுங்களா? கர்த்தரை துதிக்கிற பாட்டு இருக்கும். ஆராதனை முதல் பகுதியில் இருக்கும், கர்த்தரை துதிப்போம், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிப்போம் தான் பாடுவாங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா? பரிசுத்தத்தை பற்றி பாட்டாக இருக்கும், சுத்திகரிப்பின் பாட்டாக இருக்கும், 3வது வருகையின் பாட்டாக இருக்கும். இன்னைக்கு இந்த 3 பாட்டும் காணாமலே போயிடுச்சு சபைகளில். ஆவிக்குரிய சபைகள் பெந்தகோஸ்து சபைகள் சொல்கிறாங்களே, இன்னைக்குள்ள பாட்டை பாருங்க. வரும்போது தம்பி வருத்தப்பட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன், தான் இதானே நம்ம பாட்டாகி போச்சுது இன்னைக்கு. தம்பி மாத்திரம் இல்லை, ஃபாதர் பெக்மேன்ஸ் அவங்கள்ட்ட தரிசனம் வேற இருக்கலாம். நமக்கு இன்னைக்கு எந்த பாட்டு தான் வேணும்? இன்னைக்கு இந்த பாட்டுக்கு தானே போயிட்டோம். பாட்டு என்ன பேர்? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் எனது கூட என்ன இருக்கணும்? தன் அப்படி தானே வருது. எங்கே போயிட்டு இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய அழைப்பே பரிசுத்தம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா? பரிசுத்தம் மாத்திரமே. வேற உங்களுடைய படிப்பு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமைகள் எதுவும் கர்த்தருக்கு வேண்டாம். கர்த்தர் தேடுவதெல்லாம் only holiness. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மலாக்கி chapter 2 and verse 11. மல்கியா 2:11 வாசிங்க. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், யூதா ஜனங்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. அது இஸ்ரவேல்ல மாத்திரமல்ல, யூதேயாவும் அந்த பாவம் பிடித்து கொண்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை கவனிச்சீங்களா? கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளில் நேசிக்கிற ஒன்றே ஒன்றுதான். அவன் பணம், அவனுடைய அழகு, அவனுடைய எல்லாம் அவர் பட்ட பிச்சை. நம்மிடத்தில் போய் எல்லாமே கர்த்தர் கொடுத்தது தான். அந்த அவுட்கம் ரிசல்ட் என்ன எதிர்பார்க்கிறாங்களா? இவ்வளவுத்தையும் வாங்கி கொண்டு பரிசுத்தமா எனக்கு என்று வாழ்வாயா? ஏனென்றால் நம்முடைய அழைப்பே பரிசுத்தம். அழைக்கப்பட்டதே பரிசுத்தத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை இந்த மல்கியா 2:12 குறித்து ஒரு ஊழியக்காரர் பேசினார். ஐ வாஸ் சோ மூவ்டு. பரிசுத்தத்தை பற்றி அவ்வளவு அற்புதமாக பேசினார். ரொம்ப நினச்சேன், பரவாயில்ல, பரிசுத்தத்தை பேசுறதுக்கு இன்றைக்கும் சென்னையில் ஊழியர்கள் இருக்கிறார்கள்னு ஒரு பெருமையாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரை பற்றி ஒரு செய்தி வந்தது. ரொம்ப கஷ்டமாக போச்சு. பரிசுத்தத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் பேசி பரிசுத்தத்தை பேசி என்ன அசிச்சிட்டார் மனுஷன். நான் ஐ வாஸ் சோ பிளெஸ்ட். நான் தீர்மானம் பண்ணேன், செத்தா கூட கர்த்தர் பரிசுத்தமாக எதை வேணாலும் இழக்கலாம். யோசிப்பு சட்டையை விட்டு ஓடலாம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தாலும் கூட பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. ஆனால் அந்த மனுஷன் வாழ்க்கையை பார்த்தா, அவர் சென்னையில் ஒரு வேதாகம கல்லூரி நடத்தினார். வேதாகம கல்லூரியில் கேத்தலிக் நன்னா இருந்து ஒரு அம்மா அது வேண்டாம், அங்கே சத்தியம் இளைஞர் விட்டுட்டு பெந்தகோஸ்து வாழ்க்கையில் வந்தவங்க. அவர்கள் அந்த பைபிள் ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு. அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு ஒரு பெண் வேண்டும், ஒரு பெண்ணை கொண்டு அவங்க மூலமாக வந்த ஒரு பெண். அந்த பெண்ணிட்டு இவர் தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கிறார். பண்ணும்போது அந்த பிள்ளை அதை எதிர்த்த உடனே இந்த சிஸ்டருக்கு தெரிஞ்சிச்சு. கடந்த கால அந்த அருட் சகோதரிக்கு போய் கேட்டாங்க, என்னையா இவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய கர்த்தர் கூடி நாள் செய்யுங்களே. அவர் சொன்னார், என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படித்தான் வாழ்வது? செத்து தொலை. எப்படித்தான் வாழ்வதுன்னா சாவு. இப்படி பாவ வாழ்க்கையோட செத்து தொலைலாம்ல, போகட்டும்.
இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. வாழ்க்கைக்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே, இயேசுவினுடைய பார்வை பரிசுத்தம், அவருடைய பேச்சு பரிசுத்தம், அவர் வாயிலிருந்து வந்து எச்சில் வந்தால் அதுவும் பரிசுத்தம். அது உச்சந்தலின் உள்ளங்கால் வரை பரிசுத்தம் இல்லை. அந்த தேவனுடைய ஒரு அணுவாவது உங்களுக்கு மொத்தமும் நமக்கு இருக்க வேண்டாம். ஒரு அணு அது கூட இல்லைன்னா எதற்காக நீங்கள் வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் காலிங்? உங்களை என்ன அடுத்த ஒரு பெரிய ஊழியம் செய்யணும். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், ஆதாமை கர்த்தர் படைத்தது ஊழியம் செய்ததற்காக அல்ல, அவரோடு உறவு கொள்வதற்கு. ஆதாமை ஊழியக்காரனாக கர்த்தர் படைத்தார். அவன் விழுந்து போனதுனால தான் ஊழியத்தின் அவசியம் வந்தது. அவன் தேவ உறவில் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்தால் ஊழியத்துக்கு வேலை இல்லை, சபைகளுக்கு வேலை இல்லை, ஒரு மீட்பர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் மனிதரை படைத்ததுக்கு ஊழியம் செய்ததற்காக அல்ல. நீங்கள் நானும் ஊழியம் செய்யலைன்னா பரவாயில்ல, பரிசுத்தத்தை விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் தட் இஸ் த மெயின் அண்ட் த பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் அவர் காலிங். உங்களுடைய அழைப்பின் அடிப்படையே என்ன? பரிசுத்தம் தான். இதை விட்டுட்டு வேற என்ன ஊழியம் செய்ய போறோம்? பரிசுத்தத்தை விட்டு விட்டு வேற எதை செய்ய போகிறோம் நாம் கர்த்தருக்காக? இப்போ அழைப்பின் முதல் பகுதி என்ன? இட் இஸ் ஹோலி காலிங். ஈவன் த காலிங் இஸ் ஹோலி. நம்ம மாதிரி சொன்னா கொடுக்கிறது இன்விடேஷன் லெட்டர் இருக்குது, அதுவே பரிசுத்தம். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் டிவியில் பேசும்போது அவர் சொல்றாரு, எனக்கு கல்யாண லெட்டர்லாம் வருது, அந்த கல்யாண லெட்டரில் 4 பக்கம் மஞ்சள் பூசி வருதான். இது ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவம் உருப்பட்டுரும் இல்லை சீக்கிரமா. கல்யாண லெட்டர் 4 மூலையில் என்ன தடவுறாங்களாம்? மஞ்சள் தடவி வருதான். அவர் சொல்கிறார், கூட என்ன இருக்குது? தேங்காய் வருது, பூ வருது, பழம் வருது, கொஞ்சம் விபூதி மாத்திரம் வரல இன்னும். அது வந்து அதையும் ஒன்று போட்டுருவான் போல ஆள். இது நான் கேட்டேன். சமீபத்தில் இன்னொரு ஊழியக்காரன் சொன்னார், அவர் அதோடு நிறுத்தலை, அதுக்கு அப்புறமும் சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு ஒரு குழந்தை, அவர் திருமணமாகாதவர் பேசுகிறவர், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பூ வைப்பேன், அவளுக்கு பொட்டு வைப்பேன், அவளுக்கு இதை தேங்காய் வைப்பேன். என்ன எங்கே போயிட்டு இருக்குது இந்த ஆவிக்குரிய உலகம்? அந்த இன்விடேஷன் அவன் சொல்லுகிறா, எனக்கு வர இன்விடேஷன்லாம் மஞ்சள் பூசி தான் வருது. ஆனால் தவறுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. மாற என்ன பண்ணுறாரு? நான் அதை செய்வேன்றார். பாருங்களேன், அப்படின்னா அந்த உத்தரகிரியை நோட்டீஸ் அடிச்சான் பார்த்தீங்களா, கருப்பு கட்டம் போட்டு அடிக்கிறான்ல. நம்மளும் இன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங் கருப்பு கட்டம் தானே போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் கலரில் அடிக்கிற அளவுக்கு நான் முன்னேறல. ப்ரேயர் மீட்டிங் ஒருவேளை செத்தவனுக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தினா என்ன பண்ணுவோம்? பிரியாணிலாம் கரெக்டாக போடுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? துக்க நிவர்த்தி கூட்டமா. எவனுக்குடா துக்கம் இருக்குது? செத்தவனுக்கு. செத்தவன் ஒருத்தனுக்கு தான் துக்கம், வேற எவனுக்கும் துக்கம் இல்லை. ஒளிஞ்சாண்டா பாவின்லாம் இருக்கிறான் எல்லாரும். ஸ்தோத்திர கூட்டமே எதற்கு? உயிர் எடுத்த ஒரு பெருசு போய் சேர்ந்ததுன்னு தானே ஸ்தோத்திர கூட்டம் நடத்துகிறான். அப்படியான நம்முடைய அழைப்பே பரிசுத்தம். இதை இழந்து விட்டு நீங்கள் ஊழியம் செய்வது அர்த்தமற்றது. அர்த்தமற்றதில்லை, பாவத்தின் கேடு அது. இரண்டாவது ஒன்றை சுட்டி காட்டு. வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் காலிங்? இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற called to be saints. நீங்கள் எதற்காக? ஒன்று அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, ஹோலி காலிங். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:19 என்ன? அழைப்பு பரிசுத்தம், அந்த இன்விடேஷன் பரிசுத்தம். அடுத்தது என்ன? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கால் டு பி செயின்ட்ஸ். நம்முடைய அழைப்பே அதுதான். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கால் டு பி செயின்ட்ஸ். பரிசுத்தவான்கள் ஆகும்படி நீங்கள் நானும் நம்முடைய அழைப்பின் நோக்கமே அதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பார்க்காத இயேசுவை பாருன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. என்ன பார்க்காத, நான் பலவீனம் உள்ள மனுஷன், இயேசுவை பாரு. அப்புறம் நீ அதுக்கு புண்ணாக்கு விலகு நடுவில். இயேசுவை பார்ப்பதுக்கு நீ தான் தடை. நீ என்ன வெங்காயம்? நான் பரிசுத்தமா இல்லை, நான் மனுஷன், நான் பாவி, என்ன பார்க்காத இயேசுவை பாருன்னா நீ விலகு. இன்னொரு பரிசுத்தவானை கர்த்தர் அங்கே கொண்டு நிறுத்துவார். ஒரு தனிப்பட்ட மனிதனை நம்பி கர்த்தருடைய ஊழியம் கிடையாது. God is not a respecter of persons. நான் சரியில்லைன்னா காதை பிடிச்சதுக்கு வெளியே போட்டு இன்னொரு என்னை காட்டிலும் கிருபை உள்ள ஒருத்தன் இந்த இடத்துல எடுத்து கர்த்தரால் அது செய்ய முடியும். கர்த்தருக்கு வேற ஆளே இல்லைங்கிறதுனால உங்களை என்னை தெரிந்து கொள்ளலை. அப்படின்னா எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தவான்கள் ஆகும்படித்தான் நீங்கள் நானும். அப்போ ஈவன் த இன்விடேஷன் இஸ் ஹோலி. ரெண்டாவது என்ன? அழைத்த நோக்கம் என்ன? பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும். we are supposed to be saints. யாராவது உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி பாஸ்டர், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், ராங் ரெவரண்ட்லாம் போட்டால் ஜாலியாக இருக்குது இல்லை?
ஒரு லெட்டர் வந்தால் வீட்டில் வந்து ரெவரண்ட்னு வேணால் போட்டு எழுத ஏமாந்து எழுதிட்டான்னு வச்சிங்களேன், என்ன சந்தோஷன்றீங்க. கூட ஒரு ரெவரண்ட் டாக்டர்னு போட்டான்னு வச்சிங்களேன், அன்னைக்கெல்லாம் சாப்பாடே பிடிக்காது. ஆஹா, என்னையுமே ஒரு டாக்டர்னு சொல்லிட்டாங்க, நம்மளாம் பேஷண்ட் இல்லை, பேஷண்ட்டுக்கே டாக்டர்னு பட்டம் போட்டுறான்னா எவ்வளோ சந்தோஷம் வந்துடும். என்னைக்கா ஒரு லெட்டரில் செயின்ட் அகஸ்டின் பாலன்னு வருதா? கேத்தலிக் சர்ச்சில் ஒருவர் செத்து அநேக ஆண்டுகளுக்கு பிறகு கல்லறையில் ஏதாவது அற்புதம் நடக்குதான்னு பார்த்து, அவர் வாழ்ந்தபோது என்னென்ன செய்தார்னு பார்த்து, செத்த பிறகு தான் பரிசுத்தவான் பட்டம் கொடுப்பான். ஏன்னா வாழும்போது ஒருத்தனுக்கு செயின்ட்டுன்னு கொடுத்துட்டு திடீர்னு அவன் பாவத்தில் விழுந்துட்டான்னு வச்சிங்களேன், செயின்ட்டை பிடுங்க முடியாதுல்ல திரும்ப. கர்த்தருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை தெரியுங்களா? அழைக்கும் போதே நம்ம செயின்டாவே அழைக்கிறார். ஆமென். செத்த பிறகு செயின்ட் அல்ல, வாழும் போதே பரிசுத்தவானா இருப்பதற்கு தான் எவ்வளோ பெரிய உன்னதம் பாருங்க இந்த அழைப்பில். செத்த பிறகு கொடுப்பதில்லை, ஏன்னா அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை. கொடுத்தா என்ன செய்வான் இவன்? இவன் செயின்ட்னு ஒரு பட்டம் கொடுப்பான். நமக்கு மதர் தெரேசா முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிலைப்படுத்துதல் ஒன்று கொடுத்தாங்க, முத்திப்பேர் என்று சொல்வார்கள் கேத்தலிக்கில், அதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு செயின்ட் பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை, நம்மை அழைக்கும் போதே என்ன நோக்கத்தை அழைக்கிறார்? கால் டு பி செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களாக இருப்பதற்குத்தான் நம்மை அழைக்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பிக்கை நம்ம மேலே கர்த்தருக்கு பாருங்க. இவனுக்கு நான் பரிசுத்தவான்னு பட்டம் கொடுத்தா மறுபடியும் என்ன செய்ய வேண்டாம், அதை திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்ற எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க நம்ம மேலே. மூன்றாவதாக என்று சொல்லுகிறேன், இந்த அழைப்பு ஹெவன்லி காலிங். இது என்ன? பரலோக அழைப்பு. இட் இஸ் ஹெவன்லி காலிங். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. Hebrews chapter 3 and verse 1. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. நம்ம அழைப்பு என்ன அழைப்பு? பரம அழைப்பு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெவன்லி காலிங். நீங்கள் நானும் ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. யோவான் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் என் பிதாவிடத்தில் போகிறேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி அழைச்சிட்டு போவேன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம்? பரலோகத்தில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுறாரு, அங்கே போகிறோம். சரியா? ஒரு வீட்டுக்கு போகிறோம், ரைட்டா? ஏன்னா இங்கிலீஷில் வாசிக்கிறோம், there are many mansions in my father's house. எங்கள் அப்பா வீட்டில் என்ன இருக்குது? நிறைய மாளிகைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு ஒன்று என்ன பண்ண போகிறேன்? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூம்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க. யாராவது வந்தால், குறிப்பாக ஊழியர்கள் நிறைய பேர் இருப்போம், அதை மெயின்டைன் பண்ண கன்வென்ஷனுக்கு ஒருத்தர் வராங்க, இல்லை யாராவது உபவாசம் பண்ணி ஜபிக்கணும்னு சொன்னால் பயன்படுத்துன்னு வைக்கிறாங்க இல்லையா? எப்போவுமே அதை ஆயத்தமாக வச்சுருக்க மாட்டோம். ஒருத்தர் வராருன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? டே போய் அதை கழுவு, பெட்டெல்லாம் போட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏற்கனவே அப்பா வீட்டில் நிறைய இருக்குது, ஆனால் நமக்குன்னு கர்த்தர் என்ன பண்ண போகிறான்னு போய் தூசு தட்ட போகிறார். பேசலான் 2000 வருஷம் இன்னும் தூசு தட்டியே முடியலை பாருங்களேன். போயிட்டு வருவேன்ட்டு போனார், 2000 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் என்ன செய்யலை? கட்டளை. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு? ஆமாம், ஆயத்தம் பண்ணுறதுக்கே 2000 வருஷம். இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. எனக்கு ஒரே ஆச்சு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? வார்த்தையினாலே கனப்பொழுதில் உண்டானது இந்த உலகம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். உண்டாகட்டும்னா உண்டாயிடுச்சுல. ஒரு வார்த்தையில் உண்டான உலகமே எவ்வளோ அழகுன்னா 2000 வருஷம் ஏசாத மாஞ்சி தொடக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் அந்த வீடு, எவ்வளோ மகத்துவமாக இருக்கும் பாருங்களேன். அதற்குத்தான் இஸ் அ ஹோலி ஹெவன்லி காலிங். என்ன அழைப்பு? பரம அழைப்பு. ஆனால் ஒன்று இதில் கவனிக்கணும், நாம் ஒரு வீட்டுக்கு போவதில்லை. யோவான் 14:2-3 இருக்குது, அதன் பொருள் வேறு. ஏனென்றால் பயன்படுத்துகின்ற அந்த வாசஸ்தலம் இருக்குது தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை டோப்போஸ், வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்துக்கு டோப்போஸ், வாசஸ்தலம் தமிழில் போடுறாங்களே, ஹாபிடேஷன் என்று ஆங்கிலத்தை போடுறாங்களே, அதற்கு இருப்பது என்ன? டோப்போஸ் என்ற வார்த்தை. டோப்போஸ் என்றால் ஒரு பிளேஸ் என்ற அர்த்தம், ஒரு இடம் என்ற அர்த்தம். வீடு என்ற அர்த்தம் கிடையாது, ஒரு இடம். அதை விட சொல்லப்போனால் ஒரு வாய்ப்பு என்றும் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த டோப்போஸ் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் 3 அர்த்தங்கள். ஒன்று எ பிளேஸ், ஒரு இடம். ரெண்டாவது an opportunity. மூன்றாவது ஒரு பொசிஷன், ஒரு நிலை.
ஏசு சொன்ன பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அது ஒன்று உனக்கு ஆயத்தம் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா. வாசஸ்தலம் என்பதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை டோபோஸ். இதற்கு வீடு இல்லைன்னா மாளிகைன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்று என்ன, ஒரு இடம், a place. ரெண்டாவது an opportunity, நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. என் பிதா வீட்டில் அநேக வாய்ப்புகள் உனக்கு உண்டு, உனக்கு ஒரு வாய்ப்பை நான் ஆயத்தம் பண்ணுறேன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதை கிரேக்க மொழியில் இருக்குது, அப்படியே தமிழில் மொழியாக்கம் பண்ணினால் புரியுதா இல்லை? உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மாறாக பேசிகிட்டு இருக்கிறேன்னா? வழக்கமாக நமக்கு அந்த யோவான் 12, 14, 2, 3 என்ன இருக்குது, அப்பா வீட்டில் நிறைய வீடு இருக்குது, உடனே எனக்கு ஆயத்தம் பண்ணுறாரு, வந்து என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் வச்சுருவார் இல்லையா. நம்மளாம் ஏற்கனவே நிறைய பேர் டூலெட் போர்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறான். அங்கே போன உடனே அவ்வளோ பெரிய வீட்டில் நான் ஒருத்தன் என்ன பண்ண போகிறேன், எங்கேயா ஒரு ரூமில் உட்காந்து மீதி எல்லாத்தையும் வாடகை கூட்டலாம் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அங்கே வாய்ப்பே கிடையாது. சரியா, டூலெட் போர்டை கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, அது பண்ணாலும் பரவாயில்ல, ரியல் எஸ்டேட்னு போர்டு கொண்டு போவான்னு சொல்லுதான். அதான் இங்கே தரையெல்லாம் பொண்ணாக இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணுவான். ஏசுநாதர் ஏமாந்தா நான் எப்போதுமே சொல்லுவேன், ஏசுநாதரை சிலுவையிலேருந்து இறக்கி விட்டுட்டு அந்த சிலுவையில் ஒரு 10,000 சிலுவையை செய்து ஏசு சிலுவையில் அடிக்கப்பட்ட மரத்தில் செடி சிலுவைன்னு சொல்லி அதை வித்த இவன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். ஏசுநாதர் வித்தாக கோடீஸ்வரன் ஆகிடுவான். நம்ம ஆடு ஏமாந்தா ஏசு சிலுவையை உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிறார், இல்லைன்னா என்னைக்கோ சிலுவையிலேருந்து இயேசுவை கலத்தி விட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிருப்பான் ஆளு. டோபோஸ் என்றால் எ பிளேஸ், ஒரு இடம். ரெண்டாவது இதுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு வாய்ப்பு. என் பிதா வீட்டில் அநேக வாய்ப்புகள் உண்டு, உனக்கு என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டு கிரியேட் an opportunity for you. மூன்றாவது சொல்லணும், எ பொசிஷன், ஒரு நிலை. என் பிதாவின் வீட்டில் அநேக நிலைகள், அநேக பொசிஷன் இருக்குது, அதில் ஒன்றை உனக்கு நான் என்ன செய்கிறேன், ஆயத்தப்படுத்துகிறேன். என்னென்ன வீட்டுக்கு போகிறேன்னு நினச்சிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காதீங்க. சரியா, இங்கே வாடகை வீட்டில் இருக்கிற நிறைய ஊழியர்களுக்கு ஒரே நிம்மதி என்னென்னா, இங்கே தாண்டா மாதம் மாதம் வாடகை கேட்பான், இங்கே தான் முறை வாசல் பண்ணலன்னு சண்டை போடுவான், இங்கே தான் வாசலில் கோலம் போடலை காவாத்தலைன்னு சண்டை போடுவான். பரலோகத்தை பாரு, எனக்கு வேலையே இல்லை. என்ன இருக்குது அங்கே? ரொம்ப ஏமாந்து போயிடாதீங்க. தமிழில் இருக்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிறதா நீங்கள் விசுவாசம் இருந்தால் நான் அங்கே வரல. ஆனால் வசனத்தின்படி பார்த்தால் வாசஸ்தலம் என்பதற்கு பயன்படுத்த வார்த்தைக்கு வாய்ப்பு என்றும் ஒரு பொருள் உண்டு, அந்த டோபோஸ்க்கு. மாத்திரமல்ல, இட் இஸ் அ பொசிஷன், ஒரு நிலை. நான் எப்போதுமே சொல்லுவேன், நாம் எங்கே போகலை, வீட்டுக்கு போகலை, வீடாகவே இருக்க போகிறோம். அது எபிரேயர் 2:3 தானே போட்டிருக்குது, பரம அழைப்புன்னு போட்டிருக்கு இல்லையா, போட்டிருக்கா? 6ஆம் வசனம் வாசிங்க. அதில் எபிரேயர் 6:2. ஆக்சுவலாக அந்த 6 வசனத்தையும் வாசிக்கணும். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, கொஞ்சம் நல்ல கவனிங்க அந்த வசனத்தை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, என்ன சொல்றா பாருங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய். இவர் என்றால் இயேசுவை குறிக்குது. இவர் எப்படிப்பட்டவர்? மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார், இவரோ வசிக்கிறது தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இவர் இருக்க வீட்டுக்கு உண்மை அல்ல, யாருக்கு உண்மை? வீட்டை உருவாக்கினாரே அவருக்கு உண்மை. அடுத்தது, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறார். இயேசுநாதர் வீட்டை உருவாக்கினவர். வீட்டை உண்டாக்கினவர் யாரு? வீட்டை காட்டிலும் கனமுள்ளவர் தானே. அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். எந்த வீடும் தேவன் உண்டாக்குகிறார், ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக உண்டாக்குறவர் யாரு? தேவன் தான். அடுத்தது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக. இயேசு பிதாவின் வீட்டில் நிறைய வீடு இருக்கு இல்லையா, இயேசு யாரு? இந்த வீட்டுக்கும் மேற்பட்டவராய் இருந்து குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தை, இது யாருக்கு? நமக்கு. இது நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொள்ளுமையாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நல்ல கவனிங்க, வீட்டுக்கு போறோமா வீடா இருக்க போறோமா? வீட்டுக்கு போறோமா வீடா இருக்க போறோமா அப்படின்னு அந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோண்டினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னா திரும்பியும் போய் படித்து தேவன்கிட்ட கேளுங்க. ஏன்னா இது நம்ம மண்டையில் நிறைய ஊறி போன ஒன்று. பிதாவின் வீட்டில் நிறைய வீடு இருக்குது, எனக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணுறாரு, அப்படி நமக்கு ஊறி போச்சு இல்லையா. ஆனால் இந்த எபிரேயர் 3:6 வாசித்து பாருங்க, நம்ம வீட்டுக்கு போகிற ஆள் இல்லை, வீடாகவே இருக்க போகிற ஆள். ஏனென்றால் எந்த வீடும் மனுஷனால் உண்டாக்கப்படும், இவரை வீட்டுக்கும் மேற்பட்டவராக இருக்கிறார். ஏன்? இவர் கிறிஸ்து, அவருடைய குமாரன். மோசே வீட்டில் உண்மையோடு, இவர் யாரு? வீட்டுக்கு மேற்பட்ட, வீட்டுக்கு சொந்தக்காரர். அறிவு சொல்லுகிறார், அந்த நம்பிக்கையும் அந்த உறுதியும் நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்தோமே, அதை இறுதி வரை பற்றி கொண்டிருந்தால் நாமே அவருடைய
வீட்டுக்கு போகிற ஆள் இல்லை, வீடாகவே இருக்க போகிற ஆள். இன்னும் சொல்ல போனால் எந்த மனிதனும் கட்டுகிற ஆலயங்களை காட்டிலும் பரலோகத்தினுடைய மேன்மைகளை காட்டிலும் கர்த்தர் எதுக்குள்ளே இருக்க விரும்புகிறார்? நமக்குள்ளே இருக்க விரும்புகிறார். அப்போ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலை, என்னவா மாற்றுகிறார்? அவரது வீடாகவே மாற்ற விரும்புகிறார். அதுதான் அந்த அழைப்பினுடைய மேன்மை. ஏன் பரம அழைப்பு? நம்ம பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் போய் உட்கார வைக்க போகிறது இல்லை, நாமே என்ன ஆக போகிறோம்? அவருடைய வீடாக மாறப்போகிறோம். அதுதான் இந்த அழைப்பின் மேன்மை. நான்காவதாக ஒரு அழைப்பு இருக்குது, ஹை காலிங். இந்த அழைப்பு என்ன? உயர்ந்த அழைப்பு, ஹை காலிங். நான்காவதாக வேதம் சொல்லுகிற ஒரு அழைப்பு, இட் இஸ் ஹை காலிங். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. Philippians chapter 3 and verse 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய. மறுபடியும் பார்த்தீங்களா, எபிரேயர் 3:1 பரம அழைப்பு தான். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது? ஹெவன்லி காலிங். ஆனால் பிலிப்பியர் 3:14 தமிழில் என்ன போட்டிருக்குது? பரம அழைப்பு. ஆனால் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஹை காலிங், உயர்ந்த அழைப்பு. இது ஹெவன்லி காலிங். தமிழில் பார்த்து ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான். இதுவும் பரம அழைப்பு தான். எபிரேயர் 3:1 என்ன? பரம அழைப்பு தான். பிலிப்பியர் 3:14 என்ன? பரம அழைப்பு தான். ஆனால் ஆங்கிலத்திலையும் கிரேக்க மொழியிலையும் பார்த்தீங்கன்னா வேற வார்த்தைகள். இதுக்கு என்ன வார்த்தை? ஹெவன்லி காலிங். இது அப்படி ஹெவன்லி காலிங் இல்லை, உன்னத அழைப்பு. சொல்ல போனால் ஹை காலிங், ஒரு உயர்ந்த ஒரு அழைப்பு. வாசிங்க தம்பி 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்போ நம்ம பரலோகத்துக்கு எதுக்கு போக போகிறோம்? நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பந்தய பொருளுக்காக, இல்லையா? ஆமாவா? ஆமாம், பந்தய பொருளுக்காக நாம் அழைக்கப்படும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன இருக்குது? ஒரு ரிவார்டு கத்தர் வச்சிருக்கிறார் தானே. நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், முதல்ல கவனிச்சோம், வீட்டுக்கு போகிறோமா வீடாக இருக்க போகிறோமான்னு பார்த்தா வீட்டுக்கு போகலை, என்னவா இருக்க போகிறோம்? அதே போல் பரலோகத்துக்கு போது பரிசு வாங்க போகிறதுக்கு இல்லை, நாமே பரிசாக மாற போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. பிலிப்பியன் சாப்டர் 3, பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த அற்பமான சரீரத்தை என்ன பண்ணுவாராம்? தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எதற்காக நம்ம இந்த உயர்ந்த அழைப்புக்கு அழைச்சிருக்கா தெரியுங்களா? ஒரு பரிசு பொருளை வாங்குவதற்கல்ல, நாமே கிறிஸ்துவை போல மாற்றப்பட இருக்கிறோம். பரிசு பொருளாகவே நாம மாறிடுவோம். நாட் ஃபார் அ பிரைஸ் மணி. ஏதோ ஒரு பொருள் கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோட கூடுவதுன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன ஆகும்? பரலோகத்துக்கு போனால் கர்த்தர் நமக்கு நிறைய மூட்டையே ஆசீர்வாதம் வச்சுருக்கா. சரியா? ஆமாவா? இல்லை, ஒன்று தெரியும் தானே, கர்த்தர் கொடுக்குற ரிவார்டு என்ன தெரியுங்களா? கர்த்தர் கொடுக்குற அந்த பரிசீலிப்பு இருக்கு தெரியுங்களா? என்ன தெரியுங்களா? மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் கொடுக்குற பரிசு பொருள் என்ன தெரியுங்களா? இன்னும் அதிக உத்தரவாதம். 5 தாலந்து வாங்கினாங்கல்ல, 2 தாலந்து வாங்கினாங்கல்ல, 1 வாங்கினாங்கல்ல, இந்த 5 10 உனக்கு என்ன சொன்னா தெரியுங்களா? அந்த இல்லாதவர், இந்த அந்த பெருக்காதவருக்கு அதை வாங்கி வந்து கொடுன்னு சொன்னார்ல. லூக்கா இது மத்தேயு 25. லூக்கா 19 பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுவார். இவர் 5:2:1 எழுதினார். அவர் என்ன சொல்லுவாருங்களா? 10 ராத்தல் திரவியத்தை எடுத்து 10 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்துருவார். ஆளுக்கு ஒரு ராத்தல். அப்படின்னா ஈக்குவலி கிவன் டேலண்ட்ஸ். என்ன ஆச்சுது? ஒருவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ராத்தலை 10 ராத்தலாக மாற்றிட்டான். அவன் கொண்டு வந்து வைக்கும் போது அந்த எஜமான் என்ன சொல்கிறான்? ராஜா என்ன சொல்லுவான் தெரியுங்களா? கொஞ்சத்தில் உண்மை வந்தவனே, அதிகத்தில் உண்மை அதிகாரி ஆக்குகிறேன், நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரி. இவனுக்கு கொடுத்தது எவ்வளவு? ஒரு ராத்தல். அதை கொடுத்ததற்கு நோக்கம் என்ன? இவனை 10 பட்டணங்களின் மேல் அதிகாரி ஆக்குவதற்கு. அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஊழியம் எதுக்கு தெரியுங்களா? இந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோமோ அதன் அடிப்படையில் இவனுக்கு ஒரு ராத்தலுக்கு இவனை நம்ப முடியுமானால் 10 பட்டணத்துக்கு இவன் என்ன செய்யலாம்? நம்ப முடியும். இன்னைக்கு ஒருவேளை சின்ன ஊழியம் 10 ஆத்துமாக்களாக இருக்கலாம், 10,000 ஆத்துமாக்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் தெரியும். குழந்தைக்கு ப்ரீகேஜி கொடுக்குற குழந்தைக்கு 1000 ரூபா நோட்டை யாரும் கொடுத்து அனுப்புவாங்களா? கொடுக்க மாட்டோம்ல. 5 ஸ்டார் சாக்லேட் வேணால் வாங்கி கொடுப்போமே தவிர அவனை 5 ரூபா காசை வகையில் கொடுப்போமா?
ஏன்னா அவனுக்கு அது ஆபத்தை உண்டாக்கும், கொடுக்க மாட்டோம்ல. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுடைய மத்தேயு 25:14 பார்த்தீங்கன்னா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 ஒருத்தனுக்கு 2 அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி. கர்த்தர் எல்லாருக்கும் ஒன்றா கொடுத்த முடியாது. என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தான் கர்த்தர் அதை கொடுக்க முடியும். 10 பட்டணத்தை கொடுக்க வேண்டும், அது கர்த்தருடைய நோக்கம். ஆனால் முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு ராத்தலை கொடுக்கலாம். இதில் எவ்வளோ உண்மையாக இருக்கிற நான் எப்போதுமே நினைப்பேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கொஞ்சத்தில் அதிகாரி, அநேகத்தில் உண்மையாக இருந்தால் அப்படி கர்த்தர் பார்த்தாருன்னா ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாது. அதை கர்த்தர் சொல்ல, நீ கொஞ்சத்தில் உண்மை இருந்தாலே ஒன்று அநேகத்தின் மேல், இப்போ அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்கணும்னா கர்த்தருக்கு தேவை எவ்வளோ தெரியுங்களா, அநேக உண்மை இல்லை, லோன் இருந்தால் போதும். எனக்கு ஆச்சரியமான ஒன்று, ஒரு பார்லிமெண்ட் இல்லைன்னா ஒரு அசம்பிளி இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 230 பேர் 240 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணணும்னா கோரம் என்று சொல்வார்கள், 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். ஒரு சட்டம், ஒரு பில் பாஸ் பண்ண என்ன பண்ணணும், சட்டசபையில் 300 பேர் இருந்தால் 200 பேர் என்ன செய்யணும், அதுக்கு ஓட்டளித்தால் தான் அது பாஸ் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்கு பேர் கோரம். இப்போ நாம் ஜெபம் பண்ணுறோம்ல பரலோகத்துக்கு, ஜெபம் பண்ணுறதுக்கு கர்த்தருக்கு கோரம் எவ்வளோ வேணும், எவ்வளோ பேர் இருந்தால் கர்த்தர் நம்ம ஜெபத்தை பாஸ் பண்ணுவார்? 2 பேர். பூமியில் 2 பேர், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் 2 பயலும் ஒரு மணி படமாட்டான்னு தெரியும் அவருக்கு. தெரியும் 2 பயலும் ஒரு நாளும் சேர மாட்டான். நல்ல அதான் 2 பேர் இருந்தாலே நான் வந்துடுறான்ட்டார. அவருக்கு என்னென்ன நம்பிக்கை, இவன் 2 பேர் ஒன்றா இருக்கவே மாட்டான்னு ரொம்ப நம்பிக்கை அவருக்கு. நம்மளே எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்களேன் அவருக்கு. 2 பேர் சேர்ந்துருங்கடா, 3வது நான் வந்து ஜெபம் கூட பண்ண வேண்டாம் போட்டிருக்கு. 2 பேர் ஒருமனப்பட்டால் பரலோக பிதாவினாலே அது உண்டாகும்னு போட்டிருக்கு. ஜெபம் கூட பண்ண ஆண்டவருக்கு அவ்வளோ நம்பிக்கை பாருங்களேன். இவனுங்களாவது இந்த காலத்தில் ஒன்றா சேரதாவது. வேணும் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி எழுதுகிறான், இவர்கள் கட்டடம் கட்டுறானா சாரம் வைக்க நடுவில் சாந்து வைப்பாங்க இல்லையா, என்ன சொல்கிறதுன்னா சாரமற்ற சாந்தை பூசினார்கள். செங்கலெல்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்குது, நடுவில் பேஸ்டிங் கிடையாது, சிமெண்டிங் கிடையாது, சும்மா கை வச்சா துபுன்னு விழுந்துடலாம். இன்றைக்கி நம்முடைய ஐக்கியங்கள் எப்படி இருக்குது தெரியுங்களா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கும், பெரிய சோறு தான், எவ்வளோ தூரம் உயரம் போகுதோ அவ்வளோ சீக்கிரமாக விழுந்துடும். ஏன்னா சாரமற்ற சாந்தை வச்செல்லாம் பூசுகிறோம். நம் கட்டி எழுப்பு சாரம் உள்ளதில்லை, சாரமற்றவைகள். மலையாளி சொல்லுவான் சாரம் இல்லைன்னுவான், அது காப்பா ஒன்றும் பிரச்சனை பாட, அது சாரம் இல்லைன்னுவான். கர்த்தர் சொல்கிறாரு, சாரம் இல்லாத சாந்தை வச்சு கட்டுறிய மகனே, போகட்டும். நம்முடைய அழைப்பதற்கு பரம அழைப்பு அல்ல, இது உயர்ந்த அழைப்பு. பிலிப்பியர் 3:14 தமிழில் பரம அழைப்புன்னு இருக்கும். ஆனால் நோக்கம் என்ன, இட் இஸ் அ ஹை காலிங். இதற்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்களும் நானும் மாறுவதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 5வதாக கொண்டு சொல்லுகிறேன் இந்த அழைப்பினுடைய மேன்மை. 5வதாக எபேசியர் 1:18 வாசிங்க. எபேசியர் 1:18. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். இது என்ன, ஹோப்ஃபுல் காலிங், நம்பிக்கையின் அழைப்பு. தாம் நம்மை அழைத்ததினால நமக்கு என்ன உண்டாயிட்டா, ஒரு நம்பிக்கை உண்டா இருக்குது. அப்படின்னா 5வது அழைப்பு என்ன, ஹோப்ஃபுல் காலிங். இது நம்பிக்கை உள்ள ஒரு அழைப்பு. எபேசியர் 1:18. இட் இஸ் a hopeful calling. எதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மீட்பின் நம்பிக்கை உடையவர்களாக எப்போதும் இருப்பதற்கு. 1:12 வாசிங்க, மன்னிக்கணும் 1:14. எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. இது என்ன மீட்பு, மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்பு என்றால் என்ன மீட்பு இது, அப்படி வருகையில் நமக்கு என்ன இருக்குது, மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னா இவங்க யாரு, அவருக்கு ஏற்கனவே சொந்த ஆனவங்க தான், அது சொல்லப்படும் மீட்கப்பட்டவர்கள் தான். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்படின்னு இது வேற ஒரு மீட்பை சொல்லுதில்ல. முதல் இவங்க யாரு, அவருக்கு சொந்தமானவங்க தான். ஏன், ரத்தத்தை சிந்தி அவங்கள விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இப்போ என்ன ஆயிட்டாரு, நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு தாய் தகப்பருக்கு நீங்களான்னு பிறந்த போது நம்ம அப்பா அம்மாவுக்கு எது சொந்தம், ரத்தத்தினால் நாம் சொந்தம் இல்லையா, ஒரு சொந்தம் தான். ஆனால் அந்த தாயின் கருவில் நம்ம வச்சது ரத்தம் தானே. அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவை காட்டில் யாருக்கு பிள்ளை தெரியுமா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அப்படின்னா பிள்ளைகள் நம்முடையவர்களா கர்த்தருடையவர்களா, பிள்ளைகள் நம்முடையவர்களா கர்த்தருடையவர்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட இரவலாக கொடுத்துருக்காரு ஸ்ரீஸ்லான். ஆக்சுவலாக நம்ம யாரும் குடும்பம் நடத்தலை, அனாதை இல்லம் நடத்துகிறோம், சரியா? ஏங்க அப்படித்தானே, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு என்ன பேர், என்னங்க அனாதை இல்லம் தானே, ஆமாவா இல்லையா?
ஆமாம், அவர் தானே வைக்கிறாரு. தாயின் கருவில் வைத்தது அவர் தானே, கருவிலை காப்பாற்றினது அவர் தானே, அவர் கருவிலிருந்து வெளியெடுத்தது அவர் தானே, விழும்போதே அவருடைய பட்சத்தில் நம்பிக்கையை அறிக்கை பண்ணது அவர் தானே இல்லையா? யோசிச்சு பாருங்க, எத்தனை குழந்தைகள் உருவாகி கருவில் அழிஞ்சு போகுது. இப்போ நம்ம காப்பாற்றப்பட்டோம் என்றால் ஒரு தாய் தகப்பன் மாத்திரம் நினச்சி ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது, கர்த்தர் இணைந்தால் தான். கர்த்தர் தானே கொடுக்குறார். அப்போ பிள்ளைகள் நம்முடையவர்கள் அல்ல. யாருடையவர்கள்? நம்மகிட்ட சும்மா இரவலாக கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு என்ன கொண்டாட்டம் போடுறோம் பாருங்களேன். எதுக்கு கொடுத்துருக்கிறாரு நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அம்ராம் யோகபேத் இருந்தாங்கல்ல, யாரும் தேடுறீங்களா? இந்த உங்களோட எல்கேஜி படித்தார்ல ஒரு அம்ராம், அவர் தான். மோசையோட அப்பா அம்மா பேர் சொன்னேன், இதுக்கு இந்த மொழி முழிக்கிறீங்க. அம்ராமும் யோகபேத்தும் சேர்ந்து யார் பெறாங்க? முதல்ல பெற்றது யார்? மீரியாமை பெற்றாங்க. பெற்ற போது அந்த ஊரில் பிரச்சனை இல்லை, ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்து இல்லை. அடுத்தது யார் பிறந்தா? ஆரோன் பிறக்கிறான். ஆண் பிள்ளை பிறந்தால் ஆபத்து இல்லை. ஆனால் மருத்துவச்சிகள் என்ன பண்ணுறாங்க? உதவி செய்கிறதுனால பிள்ளைகள் பிறகு நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டான்னு ஆரோன்னு சொல்லிட்டாங்க. மீரியாம் காப்பாற்றப்பட்டது எதனால்? அவன் பெண் பிள்ளை. பார்வோண்ட கட்டளை என்ன? இஸ்ரவேலில் யூதனுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் நதியில் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இது முதல்ல பிறந்தது யார்? பெண் பிள்ளை, காப்பாற்றப்பட்டாள். ரெண்டாவது யார் பிறக்கிறான்? ஆரோன் பிறக்கிறான். மருத்துவச்சிகள் உதவி செய்கிறாங்க. என்ன உதவி செஞ்சாங்க? இது நாங்கள் போகிறதுக்கு போய் சொல்கிறாங்க. அவங்க போக ஒன்றுமே எபிரேய ஸ்திரீகள் பெற்றெடுத்து விட்டார்கள். இப்போ ஆரோன் அப்படி தப்பிட்டான். இப்போ மோசை பிறக்கிறானே, பிசாசு ரெடியாக காத்துட்டு இருக்கான். எப்போ பிறந்தாலும் மகனை தூக்கி ஒன்று தண்ணீரில் போடுறதே சரிறான், அழிக்கிறது சரிதானே காத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ இவன் பிறந்தான். பிறந்தபோது யாரால் காப்பாற்றப்படுகிறான்? பார்வோனுடைய மகளால் காப்பாற்றப்படுகிறான். இந்த பிள்ளை அம்ராம் யோகபேத் பிள்ளையா, இல்லைன்னா பார்வோன் குமாரத்திக்கு மகளா? இந்த ரெண்டு பேருக்கும் உண்மைதான். யோசித்து பாருங்க. அவ தான் பெற்றா. பிள்ளைய 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டா? நாணல் பெட்டியில் வைத்து அவளை தண்ணியில் வச்சுட்டா. பார்வோன் குமாரத்தை எடுத்து என்ன பண்ணுறா? மீரியாமின் உதவியினால் அந்த பிள்ளை இவள்கிட்டே திருப்பி வருது பாருங்களேன். வந்து யார் பிள்ளையா வருது? இவ பெற்ற பிள்ளை பார்வோனும் குமாரத்தின் மகனாய் வருகிறான். அதை வளர்க்குறதுக்கு அவன் சம்பளம் கொடுக்குறா பாருங்களேன். ஆமாவா? கர்த்தர் அப்படி தான் அவருடைய பிள்ளைகளை நம்ம கருவில் வச்சுட்டு அதை வளர்ப்பதற்கு கிருபைகளை கொடுக்கிறார். பிள்ளை வளர்ந்த போது யாத்திராகமம் 2:10 வாசித்து பாருங்க. மோசே பெரியவனான போது இவள் என்ன பண்ணானா? அவனை கொண்டு போய் யார்கிட்ட விட்டாளா? பார்வோனுடைய குமாரத்தையும் எடுத்து விட்டான். அவன் அவளுக்கு மகனானான்னு போட்டிருக்கோம். பிள்ளைகள் நம்முடையவர்கள் அல்ல, கர்த்தருடைய சுதந்திரம் என்றால் ஓசியில் வருதுன்னு அர்த்தம். சரியா? அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு வருவது போல நம்முடைய பிள்ளைகள் யார்? கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை என்ன செய்ய நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. இதை வளர்த்து என்ன பண்ணணும்? ஒரு நாள் கொண்டு போய், எப்படி மோசையினுடைய தாய் மோசையை கொண்டு போய் அவள் தான் பெத்தா, அந்த யார் பிள்ளையாக வளர்கிறது? பார்வோண்டு குமாரத்தையும் வளர்ந்து போய் வளர்ந்த போது கொண்டு போய் கொடுத்துட்டான்ல, இது உன் பிள்ளைப்பா. நீங்கள் நானும் பிள்ளைகளை அப்படி கொடுப்போமா? நீங்கள் நானும் பிள்ளைகளை அப்படி கொடுக்குறோமான்னு பாருங்கள். நம்ம பிள்ளைன்னா எவ்வளோ நமக்கு பாசம் இருக்குல்ல. கர்த்தர் அதை விட எவ்வளோ பாசம் வச்சுருப்பாருன்னு யோசித்து பாருங்க. பிள்ளைகள் நம்முடையவர்கள் அல்ல. அப்படின்னா ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு குழந்தை ஒரு முறை தான் உறவு, கர்த்தருக்கு 2 முறை உறவு. ஒரு முறை தாய் தகப்பன் ரத்தத்திலிருந்து உருவாக்கினா, ரெண்டாவது அவருடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்டாரே, 2 உறவு இருக்குதே. அப்போது இந்த எபிரேயர் இப்போ மன்னிக்கணும், எபேசியர் 1:18 வாசிக்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் என்றால் இவங்க யார்? ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள் தான். மீட்கப்பட்டவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மறுபடியும் என்ன செய்வாங்களா? மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை. அப்படின்னா வருகையில் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? காணப்படுவேன் என்ற நிச்சயத்தோடு தான் நீங்கள் நான் ஊழியம் செய்யணும். இயேசுநாதர் வருவாரா? ஒரு முறை ஒரு வேனில் ஒரு ஊழியர்களும் கூட சில அந்த சபையை சார்ந்த விசுவாசிகளும் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது பேசிக்கொண்டே இருந்தார்கள். நமக்கு தான் தெரியுமே, எங்கே பேசினாலும் கடைசியில் எங்கே வந்துடும்? வருகையில் வந்துடும் தானே. இந்த கன்வென்ஷன்னா 3ஆம் நாள் கூட்டத்தில் வருகை தானே பேசணும். இப்போ அதெல்லாம் பேசுறதில்ல, அதெல்லாம் பழைய பெந்தகோஸ்தே அனுபவம். அதெல்லாம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேசுவாங்களா? ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க. 2ஆம் நாள் ஆயத்தத்தை பற்றி பேசுவாங்க. 3ஆவது நாள் வருகை பற்றி தான். 3ஆவது நாள் மகனை மண்டை இருக்காது உனக்கு, தலையை உடச்சி தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இன்னைக்கு ராத்திரி செத்தன்னா புடி சாபம் தான் உனக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி குடல் நடுக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஒன்று அதை கேட்குறதுக்கு நாதி இல்லை, ஆனால் தான் பேசுகிறதும் இல்லை. பேசினா மாத்திரம் என்ன பண்ணுவான்? முதல் நாள் 3 பேர் வருவான் கூட்டத்துக்கு, அடுத்த நாள் அவனும் வரமாட்டான். இப்போ நான் என் வீட்டாருங்க என்றால் கன்வென்ஷன் கூட்டத்தையே கேட்போன்னு பாஸ்டர் குடும்பம் மாத்திரம் உட்காந்துருக்கும். கூப்பிட்ட பாவத்துக்கு அவர் மாத்திரம் உட்காந்துருப்பார். இன்றைக்கி அதெல்லாம் பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. சரி, போகட்டும். வருகையை பற்றிய ஒரு முழுமையான நிச்சயம் உங்களுக்கு எனக்கு மிக மிக அவசியம். அதுக்கு தான் நீங்களாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதாவது இப்போ இயேசு வந்தாலும் நிறைய பார்த்தீங்கன்னா இதோ வந்து விட்டார், அதோ வந்து விட்டார்.
நம்ம அரசியல்வாதி பேசுவான் தெரியுங்களா, அண்ணன் 4வது வட்டத்துக்கு வந்து விட்டார், ஜீதோ வந்து கொண்டு இருக்கிறார், 2 சால்வெல்லாம் வச்சு நிற்பான்ல, அந்த மாதிரி இயேசுநாதருக்கு இல்லை. இயேசு எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. அவர் வரும்போது எப்படி இருக்கும்? திருடன் வருகிற விதமாக, மின்னல் வருகிற விதமாகன்னு போட்டிருக்கல. அப்படி வரும்போது அப்போ என்ன செய்ய வேண்டாம், நீங்கள நானும் ஐயோ இயேசுநாதர் வந்துட்டார். இந்த வீட்டுக்கு பாஸ்டர் வந்துட்டா, வீட்டில் உள்ளவங்களை பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் திடீர்னு இயேசுநாதர் மாதிரி திடீர்னு ஹவுஸஸ் போய் நிற்பார். ஏன்னா சில வருஷங்களாக இருக்கு அவர் போய், அதனால் ஜனங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிட்டுருக்கோம், பாஸ்டராவது நம்ம வீட்டுக்கு வருதாவது. திடீர்னு பாஸ்டர் போயிட்டார்னு வச்சிங்களேன், கை கால் ஓடாதில்ல, பாஸ்டர் அங்கே எங்கள் வெராண்டையிலே நிறுத்திடுவாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, எல்லாத்தையும் வாரி ஒன்றா போட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு மூடு வந்துடுறீங்களா. ஏன்னா அவர் நம்ம வீட்டு அலங்கோலத்தை பார்த்துடக்கூடாதுல்ல. இயேசுநாதர் வரும்போதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா கம் பெட்டுன்னு ஒன்று போடுவோம் வந்துறீங்களா நம்ம வீட்டிலலாம். இப்போ அதெல்லாம் காலாவதி ஆகி போச்சுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சோஃபா கம் முதல்ல சோஃபாவாக இருக்கும், ராத்திரி 9 மணி நேரம் அது பெட்டாக மாறிடும். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா ரெக்ஸினில் செய்வாங்க. அது எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு என்னென்னா அப்போ இந்த அப்புன்னு ஒரு யானை வந்து தெரியுங்களா, ஏஷியட்டுக்காக ஒரு சின்னம் போட்டான், அப்புன்னு ஒரு யானை. இந்த யானை குட்டி அவனுக்கு பார்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறது அவருக்கு ஒரு பழக்கம். என்ன பண்ணார்னா ஒரு நாள் பார்த்தாரு, பேப்பரை பார்த்தாரு, அப்பு இருக்குது. இவருக்கு ஒன்றை பார்த்தாரு, கத்திரி கிடைக்கல, ஒரு பிளேடு கிடச்சிது. என்ன பண்ணான்னா சோஃபா மேலே தூக்கி வச்சு அப்புவை கட் பண்ணிட்டான். ஒன்றை கட் பண்ணால் 2ஆக வருது, கீழோட ரெக்ஷன் சேர்ந்து வருது. அது ஒன்று பேப்பரில் உள்ளது வருது, கடைசியில் அப்பு அங்கேருந்து வந்துட்டார். உள்ளே என்ன இருக்குது, குடல் இருக்கும்ல பஞ்சு, அது மொத்தம் வெளியே வந்துச்சு. அது எத்தனை நாள் தான் தள்ளனா உள்ளே நிற்கும். ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர் வந்துட்டார் வீட்டுக்கு. பாஸ்டர் வந்துட்டார், தேடுறா. என்ன பண்ணான்னா அது குடல் செறிஞ்ச சோஃபா. அது ஒரு பெரிய பெட்ஷீட் தூக்கி போட்டு மூடி, அன்பு சகல பாவங்களையும் மூடும், பாஸ்டர் உட்கார வை மேலே. எது குடல் செறிஞ்சதோ அதுக்கு மேலே உட்கார வச்சிட்டோம் பாஸ்டரை. இயேசுநாதர் வந்தால் இதுக்கு சான்ஸே இருக்காது. ஆண்டவரே கொஞ்சம் இருங்க, இருந்தால் பண்ணுற வாய்ப்பே இல்லையே அப்படின்னா இயேசு வருகைக்கு எப்படி ஆயத்தமாகணும்? இந்த நிமிடம் பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ ஒருவேளை வந்தால் பறந்துடுவேன், நான் பறந்துடுவேன்னு பாடுறதில்ல, உண்மையாகவே போகிற அந்த நிச்சயத்தை, அதுக்கு தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கேன். இட்ஸ் அ ஹோப்ஃபுல் காலிங். 6வதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இட் இஸ் அ மினிஸ்டீரியல் காலிங், ஊழிய அழைப்பு. 6வது அழைப்பு, இட் இஸ் அ மினிஸ்டீரியல் காலிங், ஊழிய அழைப்பு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். மினிஸ்டீரியல் காலிங். மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுக்கு, அப்போஸ்தலன் என்றால் நமக்கு தெரியும், 2 கிரேக்க வார்த்தைகள், ஆப்போ ஸ்டலோஸ் என்று 2 வார்த்தைகள், அதாவது பிரித்து அனுப்பப்பட்டவன் என்று பொருள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஏன் ஒரு பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்தோம், கர்த்தர் நம்ம எங்கிறது பிரித்து தான் என்ன பண்ணுறார், இன்றைக்கு அப்படி மகிமையின் ராஜ்யத்துக்காக நம்மை அனுப்புகிறார். அதனால் மினிஸ்டீரியல் காலிங் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அதுக்கப்புறம் உட்காந்து மண்டையை பிச்சுட்டு இருக்கக்கூடாது, என்ன ஊழியம் பண்ணணும்னு. அழைக்கப்பட்டது ஊழியத்துக்கு, அழைக்கப்பட்ட பிறகு ஊழியத்துக்கு அழைச்சான்னு உட்காந்துட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு இருந்தால், நான் உங்களுக்கு கடந்த முறை சொன்னேன், அது எதுக்கு சமம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தோன்னே சில விசுவாசிகள் ஜெபம் பண்ணுறாங்கல்ல, கர்த்தாவே நான் இன்றைக்கி எந்த சபைக்கு போகணும்னு காட்டு ஆண்டவரே, இது என்ன கேடு பாருங்களேன், ஆவிக்கிறவர்களுக்கு வந்து கேட்ட பாருங்கள். காலையில் எழும்பி எதுக்கு ஜெபம் பண்ணுறாள், எந்த சபைக்கு போகணுன்னா எவ்வளவு கேடோ, அதே போல் தான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன ஊழியம் செய்யலைன்னு தெரியலைன்னா அதே கேடு தான் இதுவும். எதுக்கு அழைத்திருக்கா கர்த்தர்? அப்போஸ்தலன் கர்த்தர் வந்து கவனிச்சிங்கன்னா, ஒன்று கூப்பிடும்போது இதுக்கு தான் ஒன்று கூப்பிடுறேன்னு சொல்லி தான் அழைப்பார். ஊழியத்தை அவங்களுக்கு தெரியும், ப்ரொபேஷன் பீரியட் கிடையாது, சரியா? அப்ரெண்டிஸ் பீரியட்லாம் கிடையாது. ஆமாவா? ஆமாவா? கண்கள் தெரியாத பவுல் உட்கார்ந்துதான் தெரியுங்களா, அன்னியா போய் ஜெபித்தார், கண்களிலிருந்து மீன் செதில்கள் விழுந்தது, பார்வை இடந்து என்ன பண்ணதுங்களா, பொசித்தான், ஞானஸ்தானம் பட்டான், பலப்பட்டான், தெருல போய் இயேசு ஆண்டவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஊழியத்துக்கு என்ன கிடையாது, அப்ரெண்டிஸ் பீரியடும் கிடையாது. நான் அசோக்லேண்டில் 3 வருஷம் அப்ரெண்டிஸாக இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினி வேறு, இம்ப்ரூவர் ட்ரெயினின்னு சொல்லி ஒரு 2.25 வருஷம் உயிர் எடுத்துட்டாங்க. 5.25 வருஷம் ட்ரெயினியாக மாறி அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சில் அந்த கம்பெனியில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஊழியத்தில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, ஞாயிற்றுக்கிழமை ரட்சிக்கப்பட்டேன். ஒரு கூட்டத்தில் எங்கள் தாம்பரம் சபையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன். என் பிரதர்லாம் என்னை கூப்பிட்டு போயிட்டான், வாங்க சும்மா உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கீங்களே, வாங்க சபைக்குன்னு கூப்பிட்டு போனேன். போனபோது கர்த்தர் என்னை தொட்டார், ஒப்பு கொடுத்தேன். திங்கக்கிழமை எனக்கு கம்பெனி ஹாலிடே, செவ்வாய்க்கிழமை எனக்கு நைட் ஷிஃப்ட். செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு போன உடனே கம்பெனியில் ஊழியம் செய்தேன். என்ன செய்தேன்னு தெரியுங்களா? முதல் நாள் பாஸ்டர் பேசினார், என்னை ரட்சிப்பதுக்கு அவர் பேசினார் ஒரு செய்தி, அதை கிறுக்கி வச்சுருந்தேன் பேப்பரில். அதை கொண்டு போய் இப்படிலாம் பைபிளில் இருக்குதான்னு சொல்லி அங்கேயும் ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டேன். ஊழியம் என்பது ப்ரொபேஷன் பீரியட் உள்ளதல்ல.
ஊழியம் என்பது காத்திருக்கிற வேலை இல்லை. கர்த்தர் அழைத்தால் யூ வில் ஹாவ் த ஷுவர் கான்ஃபிடன்ஸ், இதுதான் என் வேலை, இதுதான் எனக்கு ஊழியம், இதுக்கு தான் கர்த்தர் என்னை அழைத்தா. என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த மினிஸ்ட்ரி, டோன்ட் வெயிட் ஃபார் காட். கர்த்தர் அழைச்சதே ஊழியத்துக்கு தான். பவுல் சொல்றார் பாருங்க, மறுபடியும் வாசிங்க ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும். அப்போஸ்தலன் ஆகும்படி, அப்ப அழைக்கும் போதே எதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறான்? அப்போஸ்தலன் ஆவதற்குத்தான். அவருக்கு he was definite about his calling. கண்கள் பார்வையிட்டு கீழே விழுறான் பாத்தீங்களா? கர்த்தர் சொல்ல, நீ போய் எனக்கு ஆண்டவனை என்ன செய்யணும், நீ போய் அங்க இரு, நான் உனக்கு ஆளை அனுப்புறேன்னு சொன்னார்ல. 3 நாட்களுக்குள்ள அனனியா போய் நிற்கிறானே, அவன் கண்கள் பார்வை அடைகிறான், தெளிவு பெறுகிறான், உடனே ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான்ல. அப்புறம் எங்கேயும் ஓடலையே, நோ டர்னிங் பேக். திரும்பி பார்க்குற அனுபவம் அவனுக்கு இல்லையே. அழைப்பு என்ன அழைப்பு? மினிஸ்டீரியல் காலிங், ஊழிய அழைப்பு. கடைசியாக மாற்றப்பட முடியாத அழைப்பு, இர்ரிவோக்கபிள் காலிங். என்ன அழைப்பு? மாற்றப்பட முடியாத அழைப்பு. ரோமர் 11:29. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும், தேவனுடைய கிருபை வரங்களும், அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அவரை அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை ஆரம்பிப்பது இவாஞ்சலிஸ்ட் ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நாள்ல சபையை ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தை எப்படி ஆரம்பிச்சார் அவர்? இவாஞ்சலிஸ்ட் ஆரம்பிப்பார். அங்கங்கே போகும்போது 4 பேர் தொடப்படுவாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் எந்த சபை போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறோம், அந்த சபை போனால் என்ன அடிக்கிறான், அந்த சபை போனால் என்ன குத்துறான், ஒன்று என்ன பண்ண உடனே அப்படியா, ஏன் நீங்களே ஒரு சபை ஆரம்பிக்கக்கூடாது? இன்றைக்கி நிறைய சபைகள் ஆரம்பித்தது கர்த்தர் கொடுத்த பாரத்தினால இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க குத்தி குத்தி ஏற்படுத்தப்பட்டது. கஷ்டமாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், ஆனால் இதுதான் சத்தியம். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? மாற்றப்பட முடியாத அழைப்பு. இவாஞ்சலிஸ்டாக கூப்பிட்டாருன்னா இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது? அது வளர்ச்சி இல்லை. இவாஞ்சலிஸ்டில் இன்றைக்கி 10 பேர் சொல்ல 10,000 பேசுகிற அளவுக்கு உன்னை வளர்த்துக்கொள். இன்றைக்கி மண்ணூர்பேட்டில் மாத்திரம் பேசுனா நாளைக்கு மலேசியாவில் போய் பேச கற்றுக்கொள். அதில் தான் வளரணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது? அழைப்பை மாற்றிக்கொள்வது நம்ம வேலை இல்லை. ஏன்னா அது இஸ் இர்ரிவோக்கபிள். அவர் கொடுத்த கிருபைகளும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அந்த அழைப்பு என்ன? இர்ரிவோக்கபிள் காலிங், மாற்றப்பட முடியாத ஒரு அழைப்பு. இன்றைக்கி நிறைய பேர் நான் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். நான் எனக்கு தெரியும், நிறைய இவாஞ்சலிஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் அங்கே எங்கே ஓடுவாங்க, இங்கே ஒரு குடும்பம், அங்கே ஒரு குடும்பம், இங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம், கடைசி என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சபையாக மாற்றினா என்ன? மிக துர்பாகியமான ஒரு நிலைமை சபைகளுக்கு. எப்படி இருக்கணும் அழைப்பு? மாற்றப்பட முடியாத அழைப்பு. கர்த்தர் கூப்பிட்டானா அந்த அழைப்பில் இன்னும் நான் என்ன மகிமையாக செய்ய முடியும், அந்த மகிமையில் இன்னும் நான் எப்படி டெவலப் ஆக முடியும்? ஏன்னா அவருடைய அழைப்பு மாறாதவைகள். இப்படி கூப்பிட்டு அப்புறம் அப்படி நடத்துவாரா? எனக்கு அது தெரியலை. வசனம் எனக்கு இது வரைக்கும் அதை கற்றுக் கொடுக்கல. நான் அசோக்லேண்டில் ஒரு சாதாரண விசுவாசியாக ஒரு பொல்லாதவனாக இருந்தவனை கர்த்தர் சந்தித்தார். அந்த கம்பெனியில் 3 பேருக்கு வசனத்தை சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் குழந்தைக்கு பர்த்டே வந்து ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனேன், வசனத்தை சொன்னேன். அப்புறம் அவங்க கேட்டாங்க, எங்கள் சபையில் ஒரு ஃபாஸ்டிங் பேர் இருக்க, வரீங்களா? வரேனே, போய் ஊழியம் பண்ணேன். அப்படியே திருவொற்றியூர் பகுதிகளில், அப்படி எண்ணூர் பகுதிகளில், அப்படி பொன்னேரி பகுதிகளில் இப்படி தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன். 25 ஆண்டுகளுக்கு மேலே அதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் தாம்பரத்தில் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய சபைக்கு என்னால் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட கிடையாது. சபையிலேருந்து ஒரே ஒரு இன்னும் சொல்ல போனால் வெளியே இருந்து ஆத்துமாக்கள் வந்திருக்குமே தவிர சபையிலேருந்து ஒரு ஆத்துமா கூட என்னால் வெளியே போயிருக்காது. என் கூட்டத்துக்கு வா, சபையில் கூட்டம் நடக்கும்போது அங்கே போகாத, நம்ம கூட்டம் இருக்கும்போது நீ அங்கே போகிறேன்னு கேட்க மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சென்னையில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஊழிய நிறுவனம், அந்த ஊழிய நிறுவனம் அதில் கூட இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுங்களா? யாராவது ஒருவன் சந்திக்கப்பட்டு நம்ம ஊழியத்துக்கு வந்தால் அவர்களை சபைக்கு நடத்தாதீர்கள். என்ன மாதிரி தரிசனம் பாருங்களேன். ஊழிய நிறுவனத்துக்கு யாராவது வந்தால், அது ஒரு சுவிசேஷ நிறுவனம், அதுக்கு வந்தால் நீங்கள் அவங்களை என்ன அனுப்பக்கூடாது? சபைகளுக்கு போக சொல்லி உற்சாகப்படுத்தாதீர்கள். காரணம் போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அவன் கேட்பான், எந்த சபைக்கு போகணும்னு கேட்பான். அடுத்தது நீ என்ன சொல்லுவ? பெந்தோகோஸ்து சபைக்கு போகணுன்னு சொன்னா அவன் கேட்பான். அப்போ சிஎஸ்ஐ சபை இல்லையான்னு கேட்பான். அப்போ என்ன ஆகும்? அந்த நிறுவனத்தில் சந்திக்கப்பட்டால் இவங்களை எங்கே தான் அனுப்புவாங்க அப்படின்னா, இவன் பெந்தோகோஸ்து சபையை சார்ந்தவன் சொல்லிட்டு மற்ற சபைகள் இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்படின்னா அங்கே என்ன நடக்குது? ஊழியம் இல்லை, வியாபாரம் நடக்குது. இவனால் நமக்கு என்ன ஆதாயம் வரும்? இவனை அங்கே சபைக்கு அனுப்பிட்டா ஒரு இவாஞ்சலிஸ்ட் எனக்கு மிக தெரிந்தவர், மிக வேண்டியவர், ஒரு பிராமண குலத்திலிருந்து ஒருவர் கர்த்தருக்குள்ள வந்தார். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்திட்டு இருந்த மனுஷன்,
இப்போ அவருக்கு வியாபாரத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை ஜெபிக்க வந்தார். நல்ல கிருபை பெற்ற மனுஷன், ஜெபம் பண்ணார். அப்படி பிரச்சனைகள் சரியாச்சுது. அப்படி வியாபாரம் மறுபடியும் தலைக்க ஆரம்பித்தது. அவர் நிறைய ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர்கிட்ட ஒரு முறை கேட்டேன். அவர் முழு ஞானஸ்தானம் இவரே கொடுத்தார், அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், கூடயே வச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு முறை கேட்டேன், அண்ணன் இவர் ஏன் சபைக்கு அனுப்பாமல் வச்சுருக்கீங்க? சபைக்கு போனால் தானே சத்தியத்தில் வளருவான், சபையில் போனால் தானே இவன் கர்த்தருக்கு வளர முடியும். ஒன்று அவர் சொன்னார், இல்லை தம்பி, இவங்களை சபைக்கு அனுப்பிட்டா சபையில் இவனை பிடிச்சி வச்சுப்பானுங்க, அப்புறம் நமக்கு ஆள் வரமாட்டான், நமக்கு உதவி செய்ய என்ன செய்ய மாட்டான், ஆள் வரமாட்டான், அதனால தான் சபைக்கு அனுப்பலை. நான் சொன்னேன், எவ்வளோ நாள் உங்களோட போய் இருப்பான்? சபைக்கு அனுப்பலை. சரி, இல்லை கர்த்தர் கிருபை கொடுத்துக்காக இருப்பான். 4 வருஷம் கூட இருந்தார். மறுபடியும் இப்போ போய் பட்டை அடிச்சுன்னு உட்காந்துருக்காந்தாள். இப்போ அந்த ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பாங்க? யோசித்து பாருங்க. இந்த அழைப்பு இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பு மாற்றப்பட முடியாத அழைப்புகள். அந்த அழைப்பில் நீங்களானும் வளருவோம், அந்த அழைப்பில் நீங்களானும் பெருகுவோம், அதில் விரிவாகவே தவிர அந்த கண்டம் விட்டு கண்டம் தாவர மாதிரி. உங்களுக்கு தெரியும், இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் 3-in-1, 4-in-1, 5-in-1 பார்ப்பீங்கள்ல. இன்றைக்கி சபையிலையும் 5-in-1 இருக்குது, 5-in-1 இருக்குது. அப்போஸ்தலனும் நானே, தீர்க்கதரிசியும் நானே, சுவிசேஷகனும் நானே, மேய்ப்பனும் நானே, போதகரும் நானே. உருப்படாமல் போயிடும் சபை. பைபிள் எப்படி போட்டு தெரியுங்களா? எபேசியர் 4:11-13 வரைக்கும் வாசித்து பாருங்கள். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, போதகராக, இப்படி தான் போட்டிருக்கு. சிலரை என்று ஆவியானவர் எழுதும்போது ஏன் ஒருத்தனுக்கு 5 தலையில் கொண்டு கொட்டக்கூடாதா? இல்லை, ஏன்னா அழைப்பு வித்தியாசமானது, மாற்றப்பட முடியாத அழைப்புங்கிறதுனால தான் சிலரை இதுக்குன்னு அழைச்சிருக்கிறேன், சிலரை இதுக்கென்று தான் அழைத்திருக்கிறேன், சிலரை இதை மாற்ற முடியாது. சபை கிறிஸ்துவை போல வளர வேண்டுமானால் 5 விதமான ஊழியமும் செயல்படணும். ஒரே ஆள்கிட்ட 5 செயல்படணும் பைபிளில் போடலை. சிலரை 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 அப்படி தான் போட்டிருக்குது. ஜபிப்போமா? இந்த அழைப்பினுடைய அந்த அழைப்பின் பயணத்தில் முதலாக கற்றுக்கொண்டு மிக 3 முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, எது அழைப்பு. 2வது, அழைப்பினுடைய கட்டளை என்ன. 3வது, அழைப்பின் நோக்கம் என்ன. சரியா? இந்த 3 எனக்கு உங்களுக்கு மிக மிக அவசியமானது. அது எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்துக்கு எல்லாருமே ஒரு தடுமாறுகிறார்கள். இதுதான் என் ஊழியமா, அதுதான் என் ஊழியமா? இல்லை, கர்த்தர் அழைக்கும் போது ஒரு தெளிவான தரிசனத்தையும் பாரத்தையும் கொடுத்து தான் அழைப்பார். அப்படி இல்லைன்னா நம்ம அழைப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் நான் ஒரு ஸ்டேபிள் ஆகலை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சபையின் போதகர்கள் அநேகர்கள் சுவிசேஷகராக உலகம் முழுவதும் சுற்றிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது? சபை இருக்குது, கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்கள் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும்? கொஞ்சம் திருச்சி பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாமே, கன்னியாகுமரி பக்கம் போயிட்டு வந்துடலாமே, விஜயவாடாவில் கூப்பிட்டாங்க, ஹைதராபாத்தில் கூப்பிட்டாங்கன்னு போகிறோம்ல. அப்படின்னா சபை என்ன ஆகும்? சபையில் ஒருத்தர் மண்டையை போட்டான்னா என்ன ஆகும்? நீங்கள் சிங்கப்பூர் போய் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, 2 மாதம் 3 மாதம் அங்கே இருக்கீங்க. இங்கே ஒன்று பெருசு மண்டையை போட்டுனா யார் அடக்கம் பண்ணுவான்? அனாதை பணம் தானே அது. இன்னொரு பாஸ்டர் தானே வந்து அடக்கம் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர் பாஸ்டர் சாம் சுந்தரம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத கிருபையா? அவர் வரேன்னு சொன்னால் உலகத்தில் அந்த எஸ்கிமோக்கள் கூட வந்து கூட்டு போயிடுவோம். அவர் இப்போ உலகத்தில் எந்த பகுதியில் அவர் தெரியாதவர். அது சபையை விட்டு எங்கேயா போகிறாரா பார்த்துருக்கீங்களா? அதுதான் அழைப்பின் மேன்மை. ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ஒரு பாஸ்டர்னா எப்படிப்பட்டவன்னா செவுத்தில் அடித்தா ஆணி மாதிரி இருக்கணும்னாரு. செவத்தில் ஒரு இடத்துல ஆணி அடித்தா என்ன பண்ணாது? அப்பப்போ இடம் மாற்றி மாற்றி உட்காந்துருக்காது. தொங்குறது வேணால் அப்பப்போ மாறுவே தவிர ஆணி மாறாது, அங்கே தான் இருக்கும். ஜெபம் பண்ணலாமா?